पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ नमो नारायणाय। பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பூர்வபாகம் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகங்கள் ஒரு 10 வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். ஸ்ரீ வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மானசேஷேன பாவனானி ச சர்வசஹ யுதிஷ்டிரः சாந்தனவம் புனரேவாப்யபாஷத. யுதிஷ்டிர உவாச்ச கிமேகம் தைவதம் லோகே கிம் வாப்யேகம் பராயணம் स्तुवन्तखं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्मसंसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोऽतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत्। ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवं येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा। परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां यो व्ययः पिता। பவித்திரம் செய்பவைகளில் பவித்திரமானவன், மங்களமானவற்றில் மங்களமானவன், தேவதைகளின் மத்தியில் ஒரே தேவதை, எல்லா பூதங்களுக்கும் உண்டான ஜீவராசிகளுக்கும் பிதாவாக இருக்கின்ற அவ்யயம் நாசமில்லாத அவர் ஒருவரே. ச ஏகா, அவர் ஒருவரே. அந்த ஒருத்தரை பற்றி தான் இப்போ நம்ம யார் ஒருவர் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்காக தான் விசாரமாச்சாரியார் பாஷ்யத்தை சொல்லிட்டு இருக்கார். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேற்று கிளாஸில் பார்த்தது பார்த்தீங்கன்னா 59வது பேஜில் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா 60வது பேஜ் ஆரம்பிக்குது. சயேஷயிக பிரவிஷ்டா. இன்னைக்கு பாட்டம் இங்கிருந்து ஆரம்பிக்குது. சயேஷயிக பிரவிஷ்டா இது பிருகதாரண்யக ஸ்ருதி. சச்சிதானந்தமாக இருக்கிற பரபிரம்மஸ்வரூபம் சுத்த நிர்குணம். அந்த சுத்த நிர்குணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மாயையோடு சேரும்போது அதுக்கு என்ன பேர் வந்துடுது?
ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துடும். அந்த ஈஸ்வரன் பேர் வந்த மாத்திரத்துல அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்பம் செய்தது. சங்கல்பம் என்ன செஞ்சது? நான் அநேகமாக ஆவேன். இதுதான் சங்கல்பம். நான் ஒன்னா இருக்கேன், நான் அநேகமாக ஆவேன். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே கட்டோபனிஷத்துல ஒரு ஸ்ருதி ஏற்கனவே இங்கேயே வந்துச்சு. யஇக ததமுத்திர எதிக ததமுத்திர. எது இங்கே இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேவதைகள் விஷயத்திலும். எதமுத்திர ததன்விக. எது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கோ அதுதான் இங்கேயும். எது அண்டத்தில் இருக்கோ அது பிண்டத்தில். எது பிண்டத்தில் இருக்கோ அதுதான் அண்டத்தில். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ எப்பெல்லாம் சிருஷ்டி ஸ்திதி லயம் இதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து பார்க்க முடியாது, நம்ம மொத்த யூனிவர்ஸுக்கு வெளியிலேருந்து பார்க்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளிடத்திலேயே அதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிது. நம்ம தான் யூனிவர்ஸ், நம்ம தான் ஸ்மால் மினியேச்சர் யூனிவர்ஸ், நம்ம தான். அப்போ தூக்கத்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே நான் மட்டும்தான் தூக்கத்தில் இருந்துச்சு. அந்த இடத்துல வேற எதுவுமே இல்லை. அந்த வேற எதுவுமே இல்லைன்றதுக்கு பேர் தான் என்ன பேர் சொல்லியிருக்கோம்? மாயா, அவித்யா அப்படின்னு பேர். அப்போ அந்த சுத்த நான் அப்படின்ற தத்துவமும் அந்த ஒன்றும் தெரியலைன்ற அந்த மாயா தத்துவமும் தூக்கத்தில் கூடி இருக்கும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமஷ்டி காரண சரீர அபிமானி ஈஸ்வரக அப்படின்னு பேர். அந்த இடத்த தூக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் காரண சரீரம் அப்படின்னு பேர். அங்கே இருக்கிற டோட்டல் தூக்கத்திலையும் நான் அப்படின்னு அபிமானிக்கிற ஜீவனுக்கு பேர் தான், பெரிய ஆளுக்கு பேர் தான் ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இண்டிவிஜுவல் எடுத்தோம்னா அவன்தான் ஜீவன். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களோ எல்லா தூக்கத்திலையும் இருக்கக்கூடிய நான் அப்படின்னு அபிமானிக்கு பேர் தான் ஈஸ்வரன். அப்போ ஈஸ்வரன்கிட்ட போய் கல்பனை பண்ண முடியாது, நம்மளை இண்டிவிஜுவலை பார்த்தா போதும். எப்படி இண்டிவிஜுவலாக நம்ம இருக்கோம்? நான் சுகமாக தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இதான் இந்த ரெண்டும் சேர்ந்த தத்துவத்துக்கு பேர் தான் காஸ்மிக்ல ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆசைப்பட்டார். என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா நான் பலவாக ஆவேன் அப்படின்னு ஆசைப்பட்டார். சங்கல்பம் வந்து பார்த்தீங்கன்னா உண்டாயிற்று. உண்டான மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவா கிரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆச்சு. மாயையை வச்சுக்கிட்டு கிரியேட் பண்ணார். மாயையை வச்சு கிரியேஷன் பண்ணும்போது முதல் தத்துவம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணன். அவருக்கு ஒரு சர்வார்த்த சாதகமாக ஒரு ஆள் தேவைப்பட்டார். அந்த ஈஸ்வரனுக்கு மாயையோட கூடிய சைத்தன்யம் என்ன பண்ணிச்சு? தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும் அப்படின்னு சர்வார்த்தகாரின்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒருத்தரை படைச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா பிராணனை படைத்தது. இது நான் சொல்றது பிரஷ்னோபனிஷத்துல இருந்து மந்திரத்துலன்னு சொல்றேன். அந்த பிராணன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் அது படைத்தது. புத்தியாச்சு, மனசாச்சு, இந்திரியங்களாச்சு, வெளியில் இருக்கக்கூடிய ஸ்தூல பூத்தங்களா எல்லாமே இந்த மொத்த லோக்கமா அதுதான் ஆச்சு. அப்போ அது ஆனதுக்கு பிறகு இந்த பிரம்மம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஈஸ்வர தத்துவம் இருக்குல்ல, மாயையோடு சேர்ந்த இருக்கு ஈஸ்வர தத்துவம். நான் இருக்கேன். இந்த நான் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராணன்ல பிரவேசம் பண்ணிச்சு, புத்தியில பிரவேசம் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் அகங்காரத்துல பிரவேசம் பண்ணிச்சு, மனசுல பிரவேசம் பண்ணிச்சு, இந்திரியங்கள் எல்லாத்துலேயும் பிரவேசம் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடிய சர்வ ஜீவ எதெல்லாம் படைச்சப்பட்டதோ எல்லாத்துக்குள்ளாரையும் அது என்ன பண்ணிச்சு? பிரவேசம் செய்தது அந்த ஈஸ்வரன். அப்படி பிரவேசம் பண்ணோன்னே அதுதான் எல்லாமே ஆயிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. அப்போ இதுக்கு பேர் பிரவேச சுருத்தின்னு பேரு. பிருகதாரண்யகத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா தைத்திரியத்திலையும் இருக்கு, இது சாந்தோக்கியத்திலையும் இருக்கு. எப்படி புகுந்துச்சு உள்ள அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்திரம் சொல்லுது அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய. சாந்தோக்கியம் சொல்லுது இந்த ஆத்ம தத்துவம் எப்படி உள்ள, அந்த பிரம்ம தத்துவம் எப்படி உள்ள புகுந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்குள்ளாரையும் ஜீவன் 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 அப்படின்னு ஜீவாத்மாவா புகுந்துச்சான், உள்ள பிரவேசம் பண்ணிச்சான். அப்ப நம்ம தேகம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஜடம், மாயையோட காரியம். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் ஜடம். அந்த ஜடத்துக்குள்ளாரெல்லாம் ஜீவனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரபிரம்மம் தான் பிரவேசம் செய்தது. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ச ஏஷ இக பிரவிஷ்டா ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது இது பிருகதாரண்யக்கு ஸ்ருதி. அந்த பரமாத்ம தத்துவம் தான் இங்கு உள்ளுக்குள்ளார உள்நுழைந்து இருக்கு. அப்ப நமக்குள்ளார இருக்கிறது எது? பரமாத்மா தான் உள்ள பிரவேசம் பண்ணியிருக்கார், நானா இருக்கார். அதுக்கப்புறம் ஆத்மா இத்யேவ உபாசீத அடுத்த ஸ்ருதி ரொம்ப அற்புதமான ஸ்ருதி. அப்போ என்னிடத்துல எது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது பரமாத்மாவோ
இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்கிரகங்கள்லாம் வந்து ஈஸ்வரன் ஈஸ்வரன் எதை சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த ஈஸ்வரன் எங்கே இருக்காரு? எல்லாத்துக்குள்ளேயும் ஆத்மாவை அவர் தான் பிரவேசம் பண்ணியிருக்கார். அவர் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து. அவர் தான் எல்லா ஜடங்களா இருக்கிற வஸ்துக்களை எல்லாத்தையும், தேகங்களை எல்லாத்தையும் மாயையை கொண்டு, ஜடமான மாயையை கொண்டு ஜடமான சிருஷ்டி எல்லாத்தையும் படைச்சார். படைச்சிட்டு அவர் தான் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சைத்தன்யமா ஆத்மாவா உள்ள புகுந்து இருக்கார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிரகத்துல ஆராதனை பண்றோமே, எந்த விக்கிரகம் எடுத்தாலும் ஈஸ்வரன் எடுத்தாலும் அந்த விக்கிரகத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை உபாசிக்கும் போது எப்படி உபாசிக்கணும் அப்படின்னா, என்னிடத்துல எது பிரவேசம் பண்ணி இருக்கோ நான்னு, அதுதான் இங்க தேவதையினிடத்துல தேவதையா இருக்கு அப்படின்னு உபாசனை செய்ய வேண்டும். அதுதான் 2வது சுருதி சொல்லுது. ஆத்மா இத்தியேவ உபாசித்த. நான் எதையெல்லாம் உபாசிக்கிறனோ, கணபதியா இருக்கட்டும், சுப்பிரமணியரா இருக்கட்டும், சஷ்டியில வந்து சுப்பிரமணியருக்கு விரதம் இருக்கிறனா இருக்கட்டும், இல்லை அம்பாவை வந்து உபாசனை பண்றதா இருக்கட்டும், சிவபெருமான உபாசனை பண்றதா இருக்கட்டும், எந்த தேவத்தை வேணாலும் உபாசனை பண்ணுங்க. அந்த தேவத்தை வந்து எப்படி உபாசனை பண்ணணும்? அந்த தேவதை தான் என்னிடத்தில் ஆத்மாவாக நுழைந்து பிரவேசம் பண்ணி ஜீவபாவத்துல இருக்கு. அப்போ ஆத்மா வேற, வெளியில இருக்கிற தேவதை வேற இல்லை, ஈஸ்வரன் வேற இல்லை. அப்ப ஈஸ்வரனை உபாசிக்கும் போதெல்லாம் அவர்தான் என்னுடைய ஆத்மாவாக இருக்கிறார், எனக்குள்ளார அந்த பரமாத்மா தான் நானா இருக்கார் அப்படின்னு ஆத்மா இதியேவ உபாசித்த. ஏவகாரம் அப்படின்றனா அது வந்து பார்த்தீங்கன்னா எம்பசைஸ் பண்ணுது. ஆத்மா என்று தான் உபாசிக்க வேண்டும், அதனை ஆத்மா என்றே உபாசிக்க வேண்டும். எந்த தேவத்தை எடுத்தாலும் தனக்கு அந்நியமா உபாசிக்க கூடாது. அது மட்டும் இல்ல, ததேதத் பிரம்ம அபூர்வம். அடுத்த சுருத்தி சொல்லுது, அந்த பிரம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தது ஏதத்து பிரம்ம அபூர்வம். அபூர்வம், அனபரம், அனந்தரம் அப்படின்னு நிறைய சப்தங்கள் இருக்கு. அபூர்வம் அப்படின்னா அந்த பிரம்ம தத்துவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரணம் எதுவுமே இல்லை. அதுக்கு அப்பா அம்மா இல்லை, அதுக்கு பிள்ளைங்களும் இல்லை, அதுக்கு காரியமும் இல்லை, சுத்த பிரம்மம். சுவாமி இதெல்லாம் மாயையினால உண்டானது. அது ஒரிஜினலா எதையுமே கிரியேட் பண்ணவே இல்லை. இது எல்லாம் நம்ம பார்க்கறதெல்லாம் அந்த பிரம்மத்திலிருந்து மாயையினால தோன்றியது. வாஸ்தவத்துல இந்த லோகமும் இல்லை, எதுவும் இல்லை, அதுக்கு காரியமே இல்லை, அது காரணமும் இல்லாதது. அபூர்வம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி யாரும் இல்லை, அதுக்கு பின்னாடியும் யாரும் இல்லை, காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. ஏக்கமேவ அத்விதீயம். இந்த தெரிகிற உலகம் எல்லாம் மாயையோட கல்பித்தம் அப்படின்னு பிருகதாரண்யம் சொல்லுது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து வேற ஒன்று சொல்லுது, எல்லா தேகத்திலையும் இருக்கிறது அதுதான் சொல்லிச்சுல்ல. மற்ற தேகங்கள் எல்லாம் ஜடம். அப்போ தேகத்துக்குள்ளார இருந்துகிட்டு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதுதான் திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா. மந்திரம் சொல்லுது, நான் யதோ அஸ்தி திரஷ்டா, நான் யதோ அஸ்தி விஜ்ஞாதா. பிருகதாரண்ய மந்திரம் 3:5-23 சொல்லுது. இந்த ஆத்மா கண்ணியமா வந்து திரஷ்டான்னு ஒருத்தன் வேற யாரும் இல்லை, ஒரே ஒரு திரஷ்டா தான். ஏகோ திரஷ்டா, ஒரே ஒரு திரஷ்டா, பார்ப்பவன் ஒரே ஒரு ஆள் தான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா நாண்யத்தோ அஸ்தி திரஷ்டா, இவனுக்கு அந்நியமாக வேறு திரஷ்டா என்பவன் வேறு இல்லை. நான் வேற அவன் வேற எல்லாம் இல்லை, பரமாத்மா தான் உள்ளுக்குள்ளார இருக்கார். கீதாலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்றார், க்ஷேத்ரஜ்யம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரதன் கீதால சொல்றார். எல்லா க்ஷேத்திரங்களிலும், க்ஷேத்திரம்னா சரீரம், எல்லா சரீரங்களிலும் என்னை அறிபவனாக அறிந்து கொள். சாமி, என் சரீரத்துல இருந்து நான் தானே சாமி அறியறேன். ஆமா, அந்த நான் தான் பரமாத்மா. அப்ப என்ன அர்த்தம்? நானும் பரமாத்மாவும் வேற வேற இல்லை, வெறும் அபிமானம் மட்டும்தான் நான் அப்படின்னு பரமஹம்சானந்தான் அபிமானம் வச்சிருக்கேன். வாஸ்தவத்துல நான் எது அப்படின்னா அறிகின்ற நான், உள்ளுக்குள்ளார தேகத்திலிருந்து அறிகின்ற நான் யாரு? சாட்சாத்து பரமாத்மா தான். க்ஷேத்ரஜ்யம் சாப்பி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத. கீதால வந்து பார்த்தீங்கன்னா 13வது அத்தியாயத்துல 2வது ஸ்லோகத்துல இது சொல்றார். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கு, என்ன அந்நியத்தோ அஸ்தி திரஷ்டா. இவனுக்கு வேற உள்ள நான் அப்படின்னு பார்க்கிற நான் இருக்கனே, இந்த நானுக்கு அந்நியமா வேற திரஷ்டான்னு ஒரே வேற ஆள் இல்லவே இல்லை. ஏகோ திரஷ்டா, எல்லா தேகங்களிலும் சர்வக்ஷேத்ரேஷன் கொண்டார் கீதால. எல்லா தேகங்களிலும் ஒரே ஒரு திரஷ்டா தான், அவனுக்கு அந்நியமா வேற திரஷ்டான்னு வேற ஆளே இல்லை. அது மட்டும் இல்ல, நான் அந்நியத்தோ அஸ்தி விஜ்ஞாதா,
நான் இந்த தேகத்துல நான் பார்ப்பவனா இருக்கேன், நான் அறிபவனாவும் இருக்கேன். விஜ்ஞாதா அப்படின்னா அனுபவம் பண்றவன், அறிபவனாவும் இருக்கேன். இந்த நானுக்கு அந்நியமா, ஒரே நானுக்கு அந்நியமா வேற எதுவுமே பாத்தீங்கன்னா இல்லை, வேற எதுவுமே இல்லை, உள்ளுக்குள்ளார வேற எதுவுமே இல்லை, ஒரே ஒரு அனுபவம் செய்பவன் தான் இருக்கின்றான். அதனால்தான் பாத்தீங்கன்னா நேத்தே நான் பாத்தீங்கன்னா இது சொல்லும் போதே, நேற்று பலசுருதி இதுல பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பலசுருதி பாத்தீங்கன்னா தெரியும், 20வது பலசுருதி இருக்கு. ஏகோ விஷ்ணுர் மகத்பூதம் பிருத்தக் பூதான் அநேகஷः த்ரீன் லோகான் வியாபிய பூதாத்மா புங்தே விஸ்வபுகவ்யயः. இதை மனப்பாடம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு நான் நேற்று சாண்டிங் கிளாஸ் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இதை பார்த்தீங்கன்னா சாப்பிடும் போதெல்லாம் இதை ஞாபகப்படுத்திங்க அப்படின்னு. எங்கெல்லாம் அன்னதானம் கொடுக்குறீங்களோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஃபீடிங் பண்ணும் போதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்திக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகோ விஷ்ணு மகத்பூதம், விஷ்ணுன்ற ஒரே ஒரு மகத்பூதம் தான் இருக்கு, பெரிய பூதம், பூத்த நாராயணன் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். பிருத்தக் பூத்தானி அநேகஷக, அந்த ஒரே ஒரு ஆளா இருந்துகிட்டு அவர் தான் எல்லா தேகங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியா அநேகமா தெரிகிறார். த்ரீன் லோகான் வியாபிய பூத்தாத்மா, அந்த விஷ்ணு எல்லா பூத்தங்களிலும் வியாபிச்சிருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் அவர் தான் போகம் பண்றாராம். ஏகோ அதான் இங்க சொல்லுது, நாண்யத்தோ அஸ்தி விஜ்ஞாதா, அறிபவன் அனுபவிப்பவன் பாத்தீங்கன்னா ஒரே ஆள் தான், அவனுக்கு அந்நியமா இல்லை. விஷ்ணுதான் பாத்தீங்கன்னா எல்லா தேகங்களிலும் இருந்து உண்கின்றார், பார்க்கின்றார். காக்கால இருந்து, எறும்புல இருந்து, மனுஷன்ல இருந்து, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளார இருந்தும் எல்லாத்தையும் அறிபவர் அவர்தான், எல்லாத்தையும் பார்ப்பவர் அவர்தான், எல்லாத்தையும் போகம் பண்றவர் பாத்தீங்கன்னா அவர்தான். அப்படின்னு எப்படிப்பட்டவர் அப்படின்னா விஸ்வபுக்கு அவ்யயா, இந்த மொத்தத்தையும் அந்த விஸ்வத்தையே அனுபவம் பண்றார். எது மூலமா? எல்லாத்துக்குள்ளாரையும் நான் இருந்துகிட்டு. அப்போ அந்த நாண்யத்தோ அஸ்தி திரஷ்டா, நாண்யத்தோ அஸ்தி போக்தா. அவர் கண்ணியமா திரஷ்டா இல்லை, அவர் கண்ணியமா போக்தா இல்லை, அவர் கண்ணியமா கர்த்தா இல்லை. அப்போ உள்ளுக்குள்ளார அவர் தான் எல்லாமா இருக்கார் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. அதுக்கு அடுத்து திரும்பவும் பிருகதாரண்ய உபனிஷத் 4:4-22 சொல்லுது, ஏஷவா சவா ஏஷ மகானஜ ஆத்மா யோயம் விஜானமயா. இந்த சவா ஏஷ, அந்த அந்த பரமாத்மா, அந்த பரமாத்மான்னு சொல்றமே, அந்த அந்தனா பரோட்சம், அவர்தான் இந்த இந்த தேகத்துக்குள்ளார ஏஷ, இங்கு இருக்கார், இந்த நான் இருக்கார். ச ஏஷ, அந்த இந்த என்ன அர்த்தம்? அந்த பரமாத்மான்னு சொன்னமே, அவர் தான் இந்த தேகத்துல நானா இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா மகானஜ ஆத்மா, பெரிய பிறப்பில்லாத மகான் கூட அஜ, பிறப்பில்லாத நான்ற தத்துவம், பிறப்பில்லாத தேகம் பிறக்குது, ஆனா அவர் பிறப்பதே இல்லை, அந்த கான்சியஸ்னஸ் பிறக்கிறதே இல்லை. அப்படி அஜ தத்துவமா, அஜனா பிறப்பில்லாததா அந்த ஆத்மா, யோயம் விஜானமய, அது நம்ம தேகத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அறிபவனா இருக்கான், விஜானமயமா இருக்கு. விஜானமயம்னா புத்தியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் பார்க்கிறதா, சாட்சியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுது. அப்ப புத்திக்குள்ளார இருக்கிறது யாருன்னா கான்சியஸ்னஸ் சொல்றமே, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். சந்திரன் தான் என்னன்னா ஜலத்துல பிரதிபிம்பிக்கிறான். அதே மாதிரி சர்வ வியாபகமா இருக்கிற அந்த ஒரே பரமாத்மா தான் எப்படி பிரவேசம் பண்ணியிருக்கார்? நம்மளுடைய புத்திக்குள்ளார பிரதிபிம்பமா பிரவேசம் பண்ணியிருக்கார். அந்த பிரதிபிம்பமா இருக்கிறது ஜீவன் நம்ம சொல்றோமே, நான் ஜீவன், நான் அறிகின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அது யாருன்னா வாஸ்தவத்துல ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருந்துகிட்டு அவர்தான் எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றார், விஞ்ஞானமயமா இருக்கார். விஞ்ஞானம்னா அறிவா இருக்கார், எல்லா அறிவையும் பிரகாசிக்கிறவரா அவர் தான் இருக்கார். இது பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல. அத யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே. அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டதுக்கு பிறகு, இப்போ இது வரைக்கும் நம்ம பாடம் கேட்டிருக்கோம், இதெல்லாம் உட்கார்ந்து திரும்ப கேளுங்க, 2வது வாட்டி கேளுங்க. கேட்கும்போது என்ன தெரியும்னா, ஈஸ்வரன் பார்த்தீங்க அப்படின்னா வேற ஆளே இல்லை, நான் தான் ஈஸ்வரன், நானாத்தான் ஈஸ்வரன் இருக்கார். அப்ப ஈஸ்வரன் வேற, இந்த நான் வேறையா அப்படின்னா வேற இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிம்பம் பிரதிபிம்பம், இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த பிம்பம் பார்த்தீங்கன்னா, பிம்பத்தை பார்த்தீங்கன்னா சந்திரன் தான், மேல இருக்கிற சந்திரன் தான் ஜலத்துல பார்த்தீங்கன்னா பிரதிபிம்பமா பிரவேசம் பண்ணியிருக்கான். சர்வ வியாபகமா இருக்கிற அந்த பரமாத்மா தான் ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் நான் அப்படின்னு பிரவேசம் பண்ணியிருக்காரு ஜீவரூபத்துல.
அதனால வந்து பாத்தீங்கன்னா தேவதையை உபாசிக்கும் போதும் எந்த மனுஷங்களை பார்க்கும் போதும் இந்த வேதாந்தம் படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா பேதத்தோடு பார்க்கக்கூடாது. தேவதையை வந்து பாத்தீங்கன்னா பேதத்தோடு பார்க்கக்கூடாது. அந்த தேவதை தான் எனக்குள்ள ஆத்மாவா இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்காம யோ அந்யாம் தேவதாம் உபாஸ்தே, எவர்கள் தனக்கு அந்நியமாக தேவதையை நினைத்து உபாசிக்கிறார்களோ, இதுக்கு அந்நியமா தேவதை இருக்கு, இதுக்கு அந்நியமா தேவதை இருக்குன்னு உபாசிக்கிறார்களோ. கேசவ பாரதிஜி நீங்க கொடுத்த புக்ல நிறைய எரர்ஜி, இந்த கருத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் புக் கொடுத்துருக்கீங்களா? இப்போ இந்த மந்திரம்லாம் பார்த்தேன் நான். அவர் இஷ்டப்படி எழுதியிருக்கார், அவர் பாட்டுக்கு எழுதியிருக்கார். அது மந்திரத்தோட அர்த்தத்தை அவர் முறையாக யார்ட்டையும் பாடம் படிக்காமல் எழுதியிருக்கார். இதெல்லாம் வந்து பிருகதாரண்யக உபனிஷத்து ரொம்ப முக்கியமானது. அவித்யா சூத்திரம்னே பேர் இந்த மந்திரம்லாம். இந்த பேராகிராஃபே நிறைய தப்பா அவர் கல்பனையாக ஒரு ப்ரோஸ் ஆர்டர் மாதிரி எழுதியிருக்காரு நீங்கள் கொடுத்த புக்கு. படிக்கிறவங்களுக்கு தெரியாது, படித்தவங்களா இருந்தாங்கன்னா வித்தியாசம் தெரிஞ்சு, ஐயோ இதுன்னு அர்த்தம் இப்படி எழுதியிருக்காரு. இப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவர்கள் தனக்கு அந்நியமாக தேவதைகளை உபாசிக்கின்றார்களோ அவங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பசுரேவ தேவானாம், அவர்கள் வந்து தேவானாம் பசுகுன்னு சொல்லுவோம். தேவர்களுக்கு பசு போன்றவர்கள், பெட் அனிமல்ஸ் போன்றவர்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மந்திரம் இது. அதுக்கு பேரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மந்திரம் அது. அவித்யா சூத்திரம்னு பேர். அவித்யா சூத்திரம்னா தனக்கு அந்நியமா நம்ம எதையெல்லாம் பார்க்குறோமோ, அப்போ வேதம் இருந்துச்சுனாவே அதான் அவித்யா. வேதம் இருந்துச்சுனாவே அவித்யா. தேவதைக்கு வேறாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவித்யா இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறாரு, ஏத்தத் ஆத்மீயம் இதம் சர்வம் ஐத்ததாத்மீயம் இதம் சர்வம். சாந்தோக்கிய சுருத்தியை கொண்டு வரார் பாருங்க ஆச்சாரியர். பிருகதாரண்யத்துக்கு போகிறார், பிருகதாரண்யத்துலேருந்து சாந்தோக்கியத்துக்கு வரார். எதுக்காக அப்படி வராட்டுறீங்களா? அவங்களுக்கு சமன்வயம் பண்ணுறதுன்னு பேர். இது பேர். என்னை வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கேட்பாங்க, என்ன சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகத்துக்கு சொல்கிறதுக்கு எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுறாரு, பகவத்கீதைக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு அப்படின்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சாஸ்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமன்வயம் பண்ணி படிக்கிறது அப்படின்னா ஈக்குவல் பண்ணி படிச்சுக்கிட்டே வந்தோம்னா எல்லாம் ஒரே சாஸ்திரமாக தெரியும். வேதாந்தம் மொத்தமும் எல்லா உபனிஷதங்களும் மொத்த வேதாந்தமும் ஒரே விஷயத்தை தான் இண்டிகேட் பண்ணுது, உணர்த்துகின்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற எல்லா ஆத்மா தான் வெளியில தேவதையா வைக்கிறோம். அப்போ ஆத்மாவும் தேவதையும் வேற வேற இல்லைன்னு தான் உபாசிக்கணும். ஆனா யாரு வந்து பார்த்தீங்கன்னா பேதத்தோடு உபாசிக்கிறார்களோ அவர்கள் தேவதைகளுக்கு பசு போன்றவர்கள், தேவதைகளுக்கு பெட் அனிமல்ஸ் ஆயிடுவாங்க, திரும்ப திரும்ப பிறந்துகிட்டே இருக்கணும் சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஏன் சுவாமி பேதத்தை பார்க்கக்கூடாது? நான் பேதத்தை பார்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஐத்ததாத்மீயம் இதம் சர்வம். சாந்தோக்கியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான தத்துவமசி மந்திரத்துக்குள்ளார வர்றது. இந்த தத்துவமசி மந்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்கன்னா ஐத்ததாத்மீயம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி அப்படின்னு மந்திரம். அதில் ஒரு சின்ன துண்டு தான் இங்கே கொடுத்துருக்காரு. ஐத்ததாத்மீயம் இதம் சர்வம். இந்த உலகத்தில் எதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரமாத்மாவினுடைய வடிவானதே. பரமாத்மா தான் இது எல்லாமா இருக்கார். ஏதத் ஆத்மீயம், அவருடைய சுரூபம் தான், பரமாத்ம சுரூபமா தான் இது எல்லாம் இருக்கு. ஆபரணங்கள் எல்லாம் தங்கமா தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. சட்டிப்பானை எல்லாம் மண்ணா தான் இருக்கு. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் கான்சியஸ்னஸ் தான், வெறும் ஆத்மா தான், வெறும் சைத்தன்யம் தான். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நாமரூபம். நமக்கு நாமரூபத்திலே ஃபோக்கஸ் பண்ணுறோம், அந்த கான்சியஸ்னஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாம் வெறும் கான்சியஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லுது. அதோட மந்திரத்தில் தான் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா தத் சத்தியம் ச ஆத்மா, அதுதான் சத்தியம். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மயமா இருக்கு, அதுதான் சத்தியம், அதுதான் நீ அப்படின்னு தத்துவமசி அப்படின்னு மகா வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியத்தில் இருக்கிறது. இந்த சாந்தோக்கியத்தில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 16 போட்டிருக்கு. உங்களோட கீதா பிரஸ் புக்லேயே நம்பர் வந்து தப்பாக போட்டிருக்கு. 6, 8, 7ன்னு மாற்றிக்கிங்க. நானும் அதை பார்த்து டைப்பிங் பண்ணியிருக்கேன். செக் பண்ணும்போது 6, 8, 7, 6, 8, 16, 16 இல்லை, 7ஓட மந்திரம் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான மந்திரம் ஒன்று வருது, நிச்சரந்தியதா இத்தியாதின்னு ஒரு மந்திரம். இது மாதிரி முதலான மந்திரங்கள் ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஒன்றுதான் என்று சொல்கின்றன. நிறைய மந்திரங்கள் இருக்கு ஃபுல்லா. இதுக்கப்புறம் அடுத்த சுருத்தியை சொல்றார், நிச்சரந்தியதா லோக பிண்டாத்
தப்தாத் விஸ்புலிங்காஹ சகாஷாத்மனஸ்தத்வத் பிரபவந்தி ஜகந்திஹி. இது யோகி யாக்ஞவல்யே. யோகி யாக்ஞவல்யரோட இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்மிருதியிலிருந்து சொல்கிறார். நிஷ்சரந்தி யதா லோக பிண்டாத் தப்தாத் விஸ்புலிங்காஹ. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பெரிய கோல் எடுத்து நம்ம பெரிய நிலக்கரி எடுத்து பெரிய பெரிய கட்டையாக வரும் பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம எரிக்கிறோம்னு வச்சுங்க, நல்லா ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும், ஃபுல்லாக அக்னி பிண்டமாக ஆகிடும். அந்த கோல் வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பிண்டமாக ஆகிடும். அந்த அக்னி பிண்டத்திலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்கே சொல்கிறாரு, யதா எந்த விதமாக லோக பிண்டாத், லோகம் எடுத்துங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் எடுத்துங்க. லோகம்னா ஒரு இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தகிக்கிற வச்சிங்கன்னு வச்சுங்க, நல்லா நெருப்பு இது மாதிரி ஆகிடும். அதுலேருந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா விஸ்புலிங்காக நிஷ்சரந்தி. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பொறியாக வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பொறிகள் பறக்குமோ, இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லோகத்திலேருந்து பறக்கிறது கஷ்டம். நான் வந்து பார்த்துருக்கேன், இரும்பு முண்டக்கத்தில் இருக்க மந்திரம் 2:1:1 முண்டகத்தில் இருக்கிறது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முண்டக்க உபநிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே இருக்குது, இதே மந்திரம் அப்படியே இருக்குது. இந்த லோகம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, லோகம்னா ஏதாவது ஒரு மெட்டலாக இருக்கணும். மெட்டல்லேருந்து தீப்பொறி பறக்கிறது அவ்வளோ ஈஸியாக பறக்காது. ஆனால் நான் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாய்லர், இந்த டீ ஷாப்லலாம் போனோன்னா அந்த பாய்லரை பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆசை. அவன் அடிக்கடி என்ன பண்ணுவான்னா அந்த பாய்லரில் கீழே இருக்கிறத இப்படி தட்டுவான். அந்த கீழே இருக்கிறத தட்டும்போது புரியாக அதுலேருந்து பறக்கும். எனக்கு அந்த கிராக்கர்ஸ்லாம் தீபாவளிக்கு இது பண்ணுறோம்ல, அப்போ அது மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்குறது. எப்படி அந்த கோல்லேருந்து நிலக்கரியிலேருந்து எரிய வச்சதுலேருந்து தீப்பொறிகள் பறக்கின்றதோ, அந்த தீப்பொறிகள்லாம் எது வேறையா? அந்த அக்னிக்கு வேறையான்னு கேட்டிங்கன்னா அக்னிக்கு வேற இல்லை, அக்னியோட ரூபமாகவே தீப்பொறிகள் பறக்கிறது. அக்னியும் அந்த தீயும் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பொறிகளும் வேற இல்லை. அதே தான் இங்கேயும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தகிக்கின்ற லோகப்பிண்டத்திலிருந்து விஸ்புலிங்கம்னா தீப்பொறிகளானது பறக்கின்றதோ, நிஷ்சரந்தி வெளிப்படுகின்றனவோ, அதே மாதிரி தத்வத்து அதே போல சகாஷாத் ஆத்மனக. தத்வத்துன்ற வார்த்தை பின்னாடி போட்டுங்க. தத்வத்துனா அது போலவே ஆத்மனக சகாசாத், ஆத்மாவினோட அருகில இருந்து, ஆத்மாவோட அருகில என்ன சாமி இருக்கு? மாயா இருக்கு. ஆத்மாவோட சந்நிதியில மாயையிலிருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபவந்தி ஜகந்திஹி. இந்த எல்லா உலகங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு? வெளிப்பட்டன. அக்னியிலிருந்து தீப்பொறிகள் பறக்கிற மாதிரி இந்த ஆத்மாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மாயையிலிருந்து என்னாச்சு? இந்த லோக்கங்கள் எல்லாம் உண்டாயிற்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கின்றது யோகி யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில. இதுக்கு பக்கத்தில் ரெஃபரன்ஸ் எழுதிட்டீங்கன்னா முண்டக்கோபனிஷத்து 2:1:1 எழுதிக்கணும். 2:1:1 அதில் வந்து முண்டக்கோபனிஷத்தில் சொல்லுது, ததேதத் சத்தியம், அந்த இதுதான் சத்தியம். எது? நான். தூக்கத்தில் ஏதாவது இருந்துச்சா சாமி? தூக்கத்தில் ஒன்றும் இல்லைல்ல, நான் மட்டும்தான் சுகமாக தானே இருந்தேன். அந்த சுகமாக இருந்த நான் கூட என்ன இருந்துச்சு சாமி? ஒன்றும் தெரியலை, அந்த மாயா. அப்போ இந்த ஆத்மாவோட அருகில, சகாசாத்துனா அருகில இருக்கக்கூடிய இந்த மாயையிலிருந்து ஆத்மாவோட சந்நிதியில என்ன பண்ணிச்சுன்னா ஆத்மாவை அதிஷ்டானமாக வச்சுக்கிட்டு இந்த மாயையிலிருந்து காலையில் வேக்கப் ஆகும்போது இந்த எல்லாம் உண்டாச்சு. அப்போ எங்கேருந்து உண்டாச்சு அப்படின்னா ஆத்மாவிலிருந்து தான் இது எல்லாம் தீப்பொறி மாதிரி பறந்துச்சு. எல்லாம் தீப்பொறிகளாக இருக்கு. இதெல்லாம் என்னுடைய ரூபம்தான், நான் தான் அப்படின்னு சொல்லுது. அதே தான் இதில் முண்டக்கிட்ட சொல்லும் போது ததேதத் சத்தியம், அந்த இதுதான் நான் சொல்றேனே, அந்த இதுதான் ஆத்ம தத்துவம் தான் சத்தியம். இந்த தேகம் சத்தியம் இல்லை. தேகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்துச்சு, அப்புறம் ராத்திரியில் டீப் ஸ்லீப் போகும்போது இதெல்லாம் போயிடும். டெய்லி மரணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம டெய்லி பிறந்துக்கிட்டே இருக்கோம் வேக்கப் ஆகும்போதெல்லாம். டெய்லி தூங்கும்போது இறந்து போகிறோம். டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கப் ஆகும்போது பிறந்துக்கிட்டே இருக்கும். பிறப்பு இறப்பு சதா நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இது எதுக்கும் சம்பந்தமே இல்லாமல் யார் இருக்கானா? நான் இருக்கேன் சதா நித்தியமா. ததேதத் சத்தியம், அதுதான் சத்தியம். யதா சுதீப்தாத் பாவகாத் விஷ்புலிங்காக முண்டக்கத்தில் சொல்லுது. இங்க இருக்கிற கொட்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா லோக பிண்டாத்துன்னு இருக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கிளியரா இருக்கு, சுதீப்தாத் பாவகாத் விஷ்புலிங்காக.
நல்ல எரிகின்ற அக்னியிலிருந்து எப்படி தீப்பொறிகள் சகசிரசக ஆயிரக்கணக்கான தீப்பொறிகள் பிரபவந்தி சரூப்பாக நிறைய தீப்பொறிகள் பறக்குது. எப்படி பறக்குதுன்னா அக்னியோட ஒத்த ரூபத்தை வச்சுக்கிட்டே பறக்குது. அதே மாதிரிதான் தூக்கத்துல நான் மாத்திரம் இருந்தேன், வெறும் சச்சிதானந்த சுரூபமா நான் மாத்திரம் இருந்தேன். வெளியில காலையில எழுந்திரிச்சு பார்க்குறேன், பார்த்தா பார்த்தீங்கன்னா என் ரூம்ல யாரும் இல்லை. கொசு மெதுவா பார்த்தீங்கன்னா கொசு வந்துச்சு, கரப்பாம்பூச்சி வந்துச்சு. அப்புறம் பல்லி பார்த்தேன். அப்புறம் கதவை திறந்து கிளாஸ்க்கு ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மாமா 6:30 மணிக்கு மாமா வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதபிரம்மம் வந்தார். அதுக்கப்புறம் லாகின் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வந்தீங்க. நீங்களாம் அசைகிறீங்க, ஐயோ எல்லாம் ஆக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, சைத்தன்யம் இருக்கே அப்படின்னா ஒரே சைத்தன்யம் தான் சாமி. தூக்கத்தில் இருந்ததுல ஒரே சைத்தன்யம், நான் அக்னி மாதிரி நான் மாத்திரம் ஒரே ஒன்று தான் இருந்துச்சு. அப்போ அந்த நான்ல இருந்து தான் நான் பார்க்குற எல்லா ஜீவர்களும். லோகத்துக்கு வெளில போனால் உலகத்தில் ஏகப்பட்ட ஜீவர்கள் எங்கேருந்து வந்தாங்க? என்கிட்ட இருந்து தான் வந்தார்கள். தூக்கத்தில் வேற எதுவும் இல்லை. ஜாகிரதம் ஆனதுக்கு பிறகுதான் வேக்கப் ஸ்டேட்ல தான் வந்துச்சு. இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து இதெல்லாம் வெளிப்பட்டதா இருக்கு. எப்படி வெளி என்ன மாதிரியே இருக்கீங்க ஜி நீங்கெல்லாம்? நான் எப்படி சைத்தன்யமா உணர்வா இருக்கணும் அதே மாதிரி நீங்கெல்லாம் இருக்கீங்க. ஐயோ இன்னும் ஆச்சரியமா இருக்கு, நீங்கெல்லாம் உணர்வா இருக்கீங்க, இத்தனை பேர் சைத்தன்யமா? ஆமாமா, எல்லாம் ஒரே ரூபம்தான், சரூப்பாகா, ஒரே ரூபமா ஒரே அக்னியிலிருந்து வெளிப்பட்ட அக்னி துகள்கள் தான், அக்னி குஞ்சுகள் தான் நம்ம எல்லாம். அது மாதிரி சரூப்பாகா ததா அக்ஷராத், அது போலதான் அக்ஷர தத்துவத்திலிருந்து த்விவிதாகா சோம்ய பாவாகா பிரஜாயந்தே தத்திர சைவாப்பி யந்தி. ரொம்ப அருமையா சொல்லுது. அந்த அக்ஷர தத்துவத்திலிருந்து, நாசமில்லாத அந்த அக்ஷர தத்துவம் ஆத்ம தத்துவத்திலிருந்து இது எல்லாம் உண்டாச்சு. திரும்ப இதெல்லாம் என்ன பண்ணுது? தத்திர ச ஏவாப்பி யந்தி, அதுலேயே லயத்தையும் அடைகின்றன. காலையில என்கிட்ட இருந்துதான் இதெல்லாம் வேக்கப் ஆகி தீப்பொறிகளா பறந்துச்சு. திரும்ப எங்க போய் லயமாகும்? திரும்ப ராத்திரியில என்னிடத்திலேயே லயமாயிடும். தூக்கத்துல நான் அகம் சுகம் அஸ்வாப்சம் அப்படின்னு நான் மாத்திரம் மிச்சம் இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா ஒரே தத்துவம் தான் இருக்கிறது. அந்த நான் தான் இப்பவும் நானா இருக்கு, 3 காலத்திலையும் நானா இருக்கு. ஆனா தூக்கத்துல வெறும் நான் மட்டும் இருந்துச்சு. அந்த நானுக்கு மேலதான் இது எல்லாம் வெளிப்பட்டது. என்னிடத்திலேயே லயத்தையும் அடையும், நான் மாத்திரம் சத்தியம், ததேதத் சத்தியம் மந்திரம். இது முண்டக்கோபனிஷத் மந்திரம். இதுதான் பார்த்தீங்கன்னா யோகி யாக்ஞவல்க்ய ஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. 60வது பேஜ் கொடுத்தது முடிஞ்சு போச்சு. இப்போ 61வது பேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது. சரி, அப்படி பிறப்பே இல்லாததுன்னு சொல்றீங்களா சாமி? ஆமா, அதுக்கு பிறப்பே இல்லை. அதாவது தான் முந்தின பேஜ்ல ததேதத் பிரம்ம அபூர்வம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கும் போது அபூர்வம். அபூர்வம்னு என்ன அர்த்தம்? அப்பா அம்மா இல்லாதது, அநாத. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ரகுவம்சம் நினைக்கிறேன். ரகுவம்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கதையில் பார்த்தீங்கன்னா பார்வதி இவங்கள்ட்ட கேட்குற மாதிரி ஒரு வச்சனம் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வதி அம்மா பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு மாமனார் மாமியார் இருக்காங்க, எனக்கு மாமனார் மாமியாரே இல்லை அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி. பார்வதி அம்மாக்கு மாமனார் மாமியார் இருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டைரக்டா அம்மா இன்டைரக்டா அப்பாவை திட்டுறாங்களாம். எப்படி திட்டுறாங்களா? அநாத பயலே, அப்பா அம்மா இல்லாதவனே அப்படின்னு. சிவபெருமானுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, யாரும் இல்லை, அநாத. அநாதன் என்ன அர்த்தம்? காரணம் இல்லாதவர். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அநாத. சிவபெருமானை பார்த்து, சுவாமியை பார்த்து சொல்றது, நீ அநாத, உனக்கு அப்பா அம்மா இல்லை, பிறப்பில்லாதவன். ரொம்ப ஷைனிங்கா சொன்னீங்கன்னா, பாலிஷா சொன்னீங்கன்னா என்னது? அஜக, அஜம். தத்துவம் என்னது? அஜம், பிறப்பில்லாதது. சரி, பிறப்பே இல்லது அப்படின்னா அதான் இங்க ஆரம்பிக்கிறாரு. அஜக ஷரீர கிரகணாத் ச ஜாத்த இதி கீரியதே இதி பிராமே. பிரம்ம புராணத்துல சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பிறப்பில்லாதவரா இருந்தாலும் கூட அவருக்கு பிறப்பே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பாடியே இல்லைங்களே. இந்த மாயையோட சேரும் போது அவர் என்ன பண்றார்? பிறந்த மாதிரி ஆகிறார். யாரும் யோசிக்காதீங்க, நீங்க தான், நான் தான். தூக்கத்துல நம்ம எப்படி இருக்கோம்? தேகமே இல்லாம இருக்கோம். நமக்கு பர்த் இருக்கா? நானுக்கு பர்த் இருக்கா? டெத் இருக்கா? நானுக்கு பர்த்தும் இல்லை, டெத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா காலையில இந்த சரீரத்தை என்ன பண்ணிட்டோம்? நான் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டோம். ராத்திரியில சரீரம் இல்லாம தானங்க இருந்தீங்க, நிம்மதியா இருந்தோம். இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனந்தமா சுகம ஸ்வாப்சம், நல்லா சுகமா தூங்கிட்டு ஆனந்தமா இருந்தோம். காலையில வேக்கப் ஆகும் போது என்னாச்சுன்னா, அஜமா பிறப்பில்லாதவனா சுத்த சைத்தன்யமா இருந்த நான்
ஷரீர கிரகணாத், ஷரீரத்தை என்ன பண்ணிட்டேன், கிரகணம் பண்ணிக்கிட்டு அந்த ஆத்ம தத்துவம் என்ன பண்ணிடுச்சு, ச ஜாத்த இதி கீரியதே. உடனே காலையில் எழுந்திரிச்சோன்னா எனக்கு இந்த மாதம் இது வருது இல்லை, இந்த மாதம் எனக்கு பர்த்டே வருது இல்லை. யாருக்கு பர்த்டே? ஷரீரத்துக்கு பர்த்டே. அதை பார்த்தீங்கன்னா நான் கிரகணம் பண்ணிட்டேன், ஏன் எனக்கு பர்த்டே அப்படின்னு. எனக்கு பர்த்டே எல்லாம் இல்லைங்க, நான் பிறக்கவே இல்லை, நான் இறக்கவும் போகிறதில்லை, சதா நான் இருந்துக்கிட்டே இருக்கு. சரீரம் வந்துச்சு, சரீரம் போச்சு, சரீரத்துக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, சரீரத்துக்கு டேட் ஆஃப் டெத் இருக்கு. அப்ப சரீரத்தை கிரகணம் பண்ணதுனால இந்த நான் எப்படி தெரியுது அப்படின்னா, ஜாத்த இதி கீரியதே, பிறந்தது மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனா ஆத்மாக்கு பிறப்பு இல்லவே இல்லை. இப்ப கூட நம்ம பிறந்திருக்கோமா, நான் பிறக்கவே இல்லை. ஆனா சரீரம் பிறந்துச்சு, சரீரம் ஒரு நாள் இல்லாம போ. அதை டச் பண்ணி சயோகம் பண்ணதுனால, அதோட சேர்த்து இணைச்சிக்கிட்டதுனால சரீரத்தோட தன்மையெல்லாம் எனக்கு வந்த மாதிரி நான் என்ன பண்றேன், எனக்கு பர்த்டே, எனக்கு சரீரம் வேதனையா இருக்கு, எனக்கு நான் இதோட அட்டாச் பண்ணி சரீரத்தை வச்சுக்கிட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லை, இப்படி சாமி இது ஆச்சு, இது ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் என்னது அத்தியாசம்ன்ற விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறேன். என்ன அத்தியாசம்? சர்ப்பவத் ரஜ்ஜு கண்டஸ்து நிஷாயாம் வேஷ்ம மத்யகஹ ஏகோ ஹி சந்திரோ த்வௌ व्योम्नि திமிராகத சக்ஷுஷः. அருமையான ஸ்லோகம் ஒன்று சொல்ற. ரஜ்ஜுவத்து சர்ப்பவத்து ரஜ்ஜு கண்டஸ்து வேஷ்ம மத்யகஹ. வேஷ்ம அப்படின்னா வீட்டுக்கு நடுவுல அர்த்தம், மத்தியகன்னா வீட்டுக்கு நடுவுல. திடீர்னு வீட்டுக்கு நடுவுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஜ்ஜு கண்டகன்னா கைத்தோட துண்டு, ரஜ்ஜுனா கயிறு, கயிறோட துண்டு, சின்ன துண்டு கயிறு பாத்தீங்கன்னா கிடந்துச்சு. அரை இருட்டுல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷாயாம், மெதுவா அரை இருட்டு வந்துச்சு. அரை இருட்டு வந்த மாத்திரத்துல சர்ப்பவத்து, அது எப்படி தெரிஞ்சதுன்னா, கயிறு துண்டு இருட்டுல வீட்டுக்கு நடுவுல கிடக்கிற கயிறு துண்டு அரை இருட்டுனால எப்படி தெரிஞ்சது, சர்ப்பத்தை போன்று தெரிந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஏகோஹி சந்திரோ, ஒரே சந்திரன் தான், ஆனா திமிராகத சக்ஷுஷக, திமிர தோஷம்ன்றது பாத்தீங்கன்னா கேட்ராக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு கண்ணுல. கேட்ராக்ட் ஃபார்ம் ஆனோன்னு அதை எடுக்காம கொஞ்சம் வச்சு பார்க்கலாம், கொஞ்ச நாள் தள்ளி போகுது அப்படின்னு பார்த்தா எல்லாம் ரெண்டா தெரியுது கேட்ராக்ட் வந்தவனுக்கு. அப்ப வியோமினி அப்படின்னா ஆகாசத்துல ஏகோகி சந்திரோ தௌ, ஒரே சந்திரன் பாத்தீங்கன்னா ரெண்டா எப்படி தெரியுதோ, வீட்டுக்கு நடுவுல கிடந்த அரை இருட்டுல கிடந்த கயிறு துண்டு எப்படி பாம்பா தெரிஞ்சதோ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் 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 அப்படின்ற அந்த நானுக்கு மேல என்ன ஆச்சுன்னு அந்த தேகம் தெரிஞ்சுது. எப்போ? வேக்கப்பானோன்னு. தூக்கத்துல இருந்துச்சா? தூக்கத்துல ஒண்ணும் இல்லை சாமி, தேகம் இல்லை சாமி, நான் ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியல சாமி, நான் பக்ஷியா அனிமலான்னு தெரியல சாமி, நான் தேவனா அசுரனா மனுஷனா தெரியல சாமி, ஒன்றும் தெரியல சாமி, நான் இந்தியனா சைனாக்காரனா யூரோப்பியனா ஒன்றும் தெரியல சாமி, எந்த பேதமும் இல்லை சாமி, வெறும் நானா இருந்தேன் சாமி. அந்த நானா இருந்ததுக்கு மேல இந்த அஜ்ஞானம் என்ன பண்ணுச்சு, நானுக்கு மேல என்ன இருக்கு, நான் சொல்லியிருக்கேன் பக்கத்துல என்ன இருக்கு, ஒன்றும் தெரியல. இந்த ஒன்றும் தெரியலன்ற அஜ்ஞானம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரை இருட்டு அது என்ன பண்ணுச்சு, என்னை மறைச்சு என்னை பார்த்தீங்கன்னா எனக்கு மேல புத்தி மனசு இந்திரியம் தேகம் எல்லாத்தையும் கல்பனை பண்ணி இந்த ஆகாரம் நான் அப்படின்னு நானுக்கு மேல எப்படி கைத்துக்கு மேல பாம்பு தெரிகிற மாதிரி நானுக்கு மேல இந்த தேகம் ஏறி உட்கார்ந்துருச்சு, சவாரி பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு எல்லாத்துக்கும் அரை இருட்டுனால விசாரம் பண்ணாததுனால தேகத்தை நானுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி திமிர தோஷம் இருக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா, திமிர தோஷம்லாம் வேணாம், கண்ணை இப்படி கசக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெண்டா தெரியுது. இப்பவே நான் பார்க்குறேன், இப்படி கண்ணை கசக்கிட்டு லைட்டை பார்த்தா லைட்ல ரெண்டா தெரியுது. ஐயோ லைட் ரெண்டா தெரியுது, கண்ணை கசக்கிட்டு பார்த்தாவே அப்படிதான் தெரியுது. அப்ப கேட்ராக்ட் வந்தவனுக்கு எல்லாம் ரெண்டா, ஆகாசத்துல ஒரு சந்திரன் தான் இருக்கு ஆனா ரெண்டா தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் இருக்கேன், ஆனா அஜ்ஞானத்தினால என்ன தெரியுதுன்னா கேட்ராக்ட் மாதிரி திருஷ்டி பிரச்சனை, பார்வையில பிரச்சனை இருக்கு, கோளாறு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ரெண்டா தெரியுது. இந்த மொத்த லோகம் எனக்கு அந்நியமாவே துவைத்தமாவே தெரியுது. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்தது சொல்ற. ஆபாதி பரமாத்மாச்ச சர்வோபாதிஷு சம்ஸ்திதः நித்யோதிதக ஸ்வயம் ஜோதிஹி
சர்வ புருஷ பரஹா அகங்கார அவிவேகேன கர்த்தாகமிதி மன்யதே இதி. ஆபாதி பரமாத்மா. பரமாத்மா எத்தனைவா இருக்கார்? போன ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணிக்கங்க. பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் ஒருத்தரா தான் இருக்கார். அவர் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா சர்வ உபாதிஷு, ஒரே ஒருத்தர் தாங்க. நான் 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 தூக்கத்துல இருக்கனால நான், அந்த ஒரு நான் தான். அங்கே தேகமே இல்லாம இருந்துச்சு. ஆனா அந்த நான் பரமாத்மாவா இருக்கிற அந்த நான் என்ன பண்ணுச்சுன்னா, வேக்கப் ஆகும்போது எல்லா உபாதிகளும், யார் உபாதியெல்லாம் உண்டு பண்ணா? நாம ரூபத்தெல்லாம் யார் உண்டு பண்ணா? மாயா. மாயை தான் இந்திரியங்கள், தேகம், மனசு, புத்தி எல்லாத்தையும் உண்டு பண்ணுது. எல்லாத்தையும் உண்டு பண்ண மாத்திரத்துல அதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மாவா இருக்கிறவர் என்ன பண்றார்? சர்வ உபாதிஷு, எல்லா உபாதிகளிலும் சம்ஸ்திதா ஆபாதி, நல்ல வீற்றிருந்து கொண்டு பிரவேசம் பண்ணி உள்ள இருந்துகிட்டு ஒரே பரமாத்மா என்ன பண்றார்? எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றார். உள்ளுக்குள்ள எல்லா தேகத்துக்குள்ளாரையும் அவர் தான் உள்ள இருந்துகிட்டு எல்லாத்தையும் பிரகாசிக்கிறார் அந்த பரமாத்மா. அப்படி ஆகிட்டு நித்யோதிதா, அவருக்கு ஏதாவது உதய அஸ்தமனம் இருக்கா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானுக்கு உதயமும் இல்லை, நானுக்கு அஸ்தமனமும் இல்லை. அப்ப அந்த பரமாத்மா எப்படி இருக்காருன்னா நித்யோதிதக, சதா நித்தியமா உதயமானவரா இருக்கார், நித்திய பிரகாச ஸ்வரூபமா இருக்கார். ஸ்வயம் ஜோதி, அவருக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் கட்டே இல்லை, எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா சதா பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கார். நாங்க இருக்கிறது விஐபி ஏரியா, பக்கத்துல விசிறி சுவாமி ஆசிரமம் இருக்கிறதுனால பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஈபி இருக்கு. அதனால எங்களுக்கு கரண்டே போகாது, ஆனாலும் போகும். மற்ற இடத்துக்கெல்லாம் போகாம இருக்கிற, மற்ற இடத்துக்கெல்லாம் கரண்ட் எப்படி போகுது அது மாதிரி எங்களுக்கு போகாது. ஆனாலும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் பண்ணிக்கிட்டே இருக்கான். விஐபி ஏரியாவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கிளாஸுக்காக பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ஒன்று போட்டிருக்கோம். அப்போ பரமாத்மா ஏதாவது யூபிஎஸ் வச்சிருக்காரா சாமி? நான் அவர் யூபிஎஸ்லாம் இல்லை, சதா ஸ்வயம் ஜோதியா இருக்கிறவர், சதா பிரகாச சுரூபமா சச்சிதானந்தமா சித் ஸ்வரூபமா இருக்கிறவர். சர்வக, அவர் எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னா, சர்வக அப்படின்னா சர்வம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஆத்ம ரூபத்துல அடைந்தவரா இருக்கார். சர்வ வியாபின்னு அர்த்தம். சர்வகனா எல்லா இடத்தையும் அடைந்தவரா இருக்கார். சர்வகா புருஷனா இருக்கார், பூரிச்சு எல்லாத்தையும் பூரணமா பூரிச்சு 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 எல்லாத்தையும் வியாபிச்சு இருக்கிற பரக புருஷா, மேலான புருஷனாக அந்த பரமாத்மா இருக்கார். அப்ப அதனால ஜீவன் யாரும் இல்லைங்க, ஜீவனே இல்லை. நம்ம வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா ஜீவன் இல்லவே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணோம். ஆனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அகங்கார அவிவேகேன் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம் சுவாமி, இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே சுவாமி. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே 3:28 பாத்தீங்க அப்படின்னா தெரியும். பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. அந்த ஸ்லோகத்தை அப்படியே இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். அகங்கார அவிவேகேன, நமக்கு புரியல யாரு பண்றா, யாரு பார்க்கிறவன் யாரு, பண்றவன் யாருன்னு நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, நான் பார்க்கிறவன், நான் வெறும் சுயம் ஜோதி, சதா பார்க்கிறவன், பிரகாசிக்கிறவன் நான் அப்படின்னு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், இந்த தேக மனசு புத்தி இதெல்லாம் மாயையோட காரியம், திரிகுணாத்மகம். 3 குணங்கள் சதா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு, சலிச்சுக்கிட்டே இருக்கு, சஞ்சலிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் என்ன பண்ணுது, கீதால 3:28 சொல்லும்போது சொல்றார், பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக. இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லா கருமங்களையும், இந்த தேகத்திலிருந்து இந்த லோக்கத்துல எல்லாம் நடக்கிறது எல்லாம் 3 குணங்களோடு கூடிய பிரகிருதி தான் செய்கின்றது. இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா பிரகிருதியோட காரியம் இது, பிராணன், புத்தி, மனசு, இந்திரியங்கள், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களோட காரியம், மாயையோட காரியங்கள். பண்றதெல்லாம் யாரு, மாயாதான் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்ன பண்றேன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், பார்ப்பவன் நான், இது மாயையோட 3 குணங்களோட காரியம்னு தெரியாம இந்த 3 குணங்களோட காரியமா இருக்கிற தேக மனசு புத்தி இந்திரியம் எல்லாத்தையும் தூக்கி நானோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணிருக்கோம், அகம் கர்த்தா அகம் கர்த்தான்னு என்ன பண்றோம் சொல்றோம். அதுதான் இங்க ஆச்சாரிய சொல்ற, அகங்கார விமூட ஆத்மான்னு கீதால சொல்லிட்டேன். முட்டாள் மூர்க்கன் பாத்தீங்க அப்படின்னா திரஷ்டாவையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்காம முட்டாளா இருந்துகிட்டு விவேகம் பண்ணாம, முட்டாள்னா என்ன அர்த்தம், விவேகம் பண்ணல, பிரிச்சு அறியல. அதனாலதான் இங்க ஆச்சாரிய சொல்ற அகங்கார அவிவேகேனன்ட்டார். அங்க கீதால சொல்லும் போது அகங்கார விமூட ஆத்மா,
விமூட ஆத்மன்னு அர்த்தம் பிரிச்சு அறியாததுக்கு தான் பேர் முட்டாள்தனம்னு பேர். இங்க கரெக்டா சொல்லிட்டாரு. அவிவேகேன, அகங்காரத்தினால, விவேகம் இல்லாத தன்மையினால திருஷ்யமா இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி பண்ற காரியத்தை எல்லாத்தையும், 3 குணங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க காரியத்தை எல்லாத்தையும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த இந்திரியங்கள்லாம் பண்ற காரியத்தை தாம் பண்றேன் அப்படின்னு தனக்கு மேல எடுத்து வச்சுக்கிட்டோம். இது இந்த விதமா சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் சாந்தோக்கிய ஸ்ருதியை கோட் பண்ற. ஏவம் ஏவாயம் புருஷா பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா. ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிறது. யாரெல்லாம் யோக சூத்திரம் பாடம் கேட்குறீங்களோ அவங்க இதெல்லாம் இது பண்ணிங்க. இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறது. ஆச்சாரியார் பிருகதாரண்ய உபனிஷத்தை ரொம்ப அருமையான மந்திரம் சொல்கிறார். சாமி எப்போ பார்த்தாலும் நீங்கள் தூக்கனே சொல்லிட்டு இருக்கீங்களே சாமி, ஏன் சாமி தூக்கத்தையே சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட பேஸ் பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யம். பிருகதாரண்யம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் கம்ப்ளீட் ஆகிடும். எங்கள் ஸ்ருதியில் எங்கெல்லாம் என்ன ஸ்ருதிகள் இருக்கோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்துக்குள்ளார போட்டுடலாம். பெரிய அரண்யம் அது, காடு. அதுக்குள்ளார எல்லா உபனிஷத்து, எல்லா புராண இதிகாசம், யோக சாஸ்திரம் எல்லாத்தையும் தூக்கி அந்த பிருகதாரண்யத்துக்குள்ளார போட்டுடலாம். ஒன்று போது சாஸ்திரம். அந்த பிருகதாரண்யத்தில் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பேசுகிறதெல்லாம் தூக்கத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, டீப் ஸ்லீப். எப்போ பார்த்தாலும் எக்ஸாம்பிளுக்கு நான் டீப் ஸ்லீப்பே போகிறேன்ல, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் டீப் ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னா பாடம் ஆரம்பிக்கும் போது நான் என்ன சொன்னேன், நான் சுகமாக தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இந்த நான் பார்த்தீங்கன்னா அந்த சுத்த பிரம்ம தத்துவம், இந்த ஒன்றையும் அறியவில்லைன்றது மாயா தத்துவம். இந்த ரெண்டும் சேர்ந்தோன காஸ்மிக்கில் பார்த்தீங்கன்னா சமஷ்டி சூக்ஷ்ம சரீர, சமஷ்டி காரண சரீர அபிமானி ஆத்மா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துடும். இண்டிவிஜுவல் அவனுக்கு என்ன பேர் சாமி? நம்ம இண்டிவிஜுவல்ல தூங்கிட்டு இருக்கோம்ல, நான் ஒன்றும் தெரியலை, இதுக்கு என்ன சாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் பிராஜ்ஞன் அப்படின்னு பேர். பிராஜ்ஞன் இண்டிவிஜுவல்ல தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு பேர் பிராஜ்ஞன்னு பேரு. அதே பார்த்தீங்கன்னா மொத்த ஜகத்திலையும் யாரெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா தூங்குறவங்களும் நான் அப்படின்னு மொத்தமா அபிமானம் வைக்கிறவனுக்கு பேரு ஈஸ்வரன் பேர். அப்ப நம்ம தூக்கத்துல இருக்கும்போது சின்ன ஈஸ்வரனா இருக்கும், நம்ம குட்டியுண்டு ஈஸ்வரன். அதான் மினியேச்சர் நான் சொன்னேன். கிரியேஷன்ல மினியேச்சர் யாரு? ஒவ்வொரு ஜீவனும் மினியேச்சர் தான். டோட்டல் ஈஸ்வரன் சின்னதா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஜீவன் அப்படின்னு. அப்போ அதை தான் அக்னி துண்டு, அக்னி பொறிகள் அப்படிலாம் சொல்லியிருக்குல்ல, அதெல்லாம் இப்படி தான். ஆச்சாரியர் மந்திரத்தை சொல்கிறாரு, பிருகதாரண்ய மந்திரத்தை சொல்கிறார். ஏவம் ஏவ அயம் புருஷா. இந்த புருஷன் இருக்கான்ல, புருஷன் என்ன அர்த்தம்? பரமாத்மா, பரக புருஷா, பரமாத்மா இருக்கான் பாருங்க. பரமாத்மா என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிராஜ்ஞேன ஆத்மனா சம்பரிஷ்வக்தா. பிராஜ்ஞன்னு சொல்லக்கூடிய ஆத்மா இருக்கான் பார்த்தீங்களா, மொத்தம் என்னெல்லாம் இருக்குன்னு தத்துவத்தை புரிஞ்சுங்க. சுத்த ஆத்மா இருக்கு. சுத்த பரமாத்மா என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாத்மா டோட்டல் கான்சியஸ்னஸ், வானத்துல இருக்கிற சந்திரன் மாதிரி. அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? பிரதிபிம்பம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அந்த சுத்த பரமாத்மா ஒவ்வொரு பிராஜ்யன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தேகத்திலையும் இருக்கக்கூடிய அந்த காரண சரீரத்துல தூக்கத்தில் இருக்கிற நான் ஒன்றையும் அறியவில்லைன்னு தூங்கிக்கிட்டு இருந்தோம் பாருங்க. அந்த இடத்துல ஏன் பிராஜ்ஞன்னு பேரு அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா தனிச்சு இல்லை, நான் என்ன பண்ணிட்டேன், அவித்யான்ற என்னோட ஒய்ஃபை கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கேன். காரண சரீரத்துல என்னோட ஒய்ஃப் என் கூட இருக்காங்க, ஒன்றும் தெரியலன்றம்மா அவித்யா. அப்போ பார்த்தீங்கன்னா அவித்யோடு கூடி இருக்கிற நான் அப்படின்ற தத்துவத்துக்கு என்ன பேரு? காரண சரீரம். அப்பா அம்மா தான், வேற எதுவும் இல்லை, காரண சரீரம். இந்த காரண சரீரத்தை யாரு பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுத்த சைத்தன்யம் பார்த்தீங்கன்னா இந்த பிராஜ்ஞன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு இண்டிவிஜுவல் தூக்கத்தில் இருக்கிற ஜீவர்களையும் அது என்ன பண்ணுது? காரண சரீர அபிமானியையும் பிராஜ்ஞன்னு சொல்லக்கூடியவனையும் அது என்ன பண்ணுது? பிராஜ்ஞேன ஆத்மனா. சரி, அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எப்படி சாமி வேறையா? சுத்த பிரம்மத்துக்கு வேறையான்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரே சுத்த பிரம்மம் தான், வானத்தில் இருக்கிற ஒரே சந்திரன் தான் பூமிக்குள்ளார அந்த ஜல தத்துவத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணி அந்த ஜலத்தோட ஒன்றுபட்டு பிரதிபிம்பமாச்சு. அதே மாதிரி சுத்த பிரம்ம தத்துவம் ஒவ்வொரு புத்திக்குள்ளாரையும் என்ன பண்ணுச்சு? ரிஃப்ளெக்ட் ஆகுது.
ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தியில் இருக்கக்கூடிய அவித்யாவோட ஒன்னான மாதிரி அதுக்கு பேர் பிராக்ஞன் அப்படின்னு பேர். அப்போ அந்த பிராக்ஞனோடு சம்பரிஷ்வர்த்தக. இப்போ பிம்பத்தையும் பிரதிபிம்பத்தையும் பிரிக்க முடியுமா சாமினா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாம் என்ன சொல்கிறோம், வானத்தில் சந்திரன், இங்கே அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா இங்கே பிரவேசம் பண்ணுறான் அப்படின்னு. ஆனால் திருஷ்டாந்தம் கரெக்டு. தாஷ்டாந்தத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ பரமாத்மா இருந்துக்கிட்டு இங்கெல்லாம் பிரதிபிம்பத்தை ஏற்படுத்தலை. எங்க பிரதிபிம்பம் உண்டாகுதோ அங்கேயே பார்த்தீங்கன்னா பரமாத்மா எப்படி இருக்காருன்னா அந்த பிராக்ஞனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவரும் இருக்கார். சம்பரிஸ்வர்த்தக, நல்ல ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தூக்கத்தில் இருக்கிற அந்த பிராக்யாத்மாவோடு சேர்ந்து அந்த சுத்த பிரம்மமும் அங்கேயே இருக்கு. இப்போ அறியறதுக்கு என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேணாம். எல்லாத்தையும் இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு நீக்குனா போதும், பிரதிபிம்பம் பிம்பமா ஆயிடும். இவ்வளவுதான், விடணும். நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தூக்கத்தையே சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுது. தூக்கத்தில் நம்ம எதை அடையிறோம் தெரியுங்களா? தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா எதை அடையிறோம் நம்ம? சதா சோம்ய ததா சம்பன்னோ பவதி. ரொம்ப ஃபேமஸான மந்திரம் இது. சதா சோம்ய, சதா சதா இல்லை, சதான்னு சொன்னீங்கன்னா எப்பொழுதும். சதா தா தகாரம். சதானா சத்தோட. சத்துனா எது? வெறும் சுத்த சைத்தன்யத்தை. சதா சோமிய, ஹே சோமிய. பிள்ளையாண்டானுக்கு அப்பா பார்த்தீங்கன்னா ஸ்வேதகேத்துக்கு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹே சோமிய, ஹே சிஷ்யனே, பிள்ளையாண்டானே, புத்திரனே, தூக்கத்துல, ததான்றதுக்கு அர்த்தம் டீப் ஸ்லீப்ல, ததானா அப்பொழுது, டீப் ஸ்லீப்ல சத்தோடு, சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம தத்துவத்தோடு இந்த ஜீவாத்மா என்ன பண்றான்? சம்பன்னோபவத்தி, ஒன்றிணைந்திருக்கின்றான். நான் எதோட டெய்லி ஐக்கியமாகிறேன்? டெய்லி எனக்கு சமாதி சம்பவிக்குது. டெய்லி அந்த பரமாத்மாவோட நான் ஒன்றுபட்டவனா தூக்கத்தில் இருக்க. அதனால்தான் எனக்கு தூக்கத்தில் ஆனந்தம் கிடைக்குது. எல்லா ஆனந்தத்தோட சொரூப்பம், ஆனந்தமய கோஷம்னு சொல்றோம். ஆனந்த சொரூப்பமா பகவான் இருக்கார் தூக்கத்துல. டெய்லி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிறோம். அக்னியை தொட்டா சுடும் இல்லை சாமி, அதே மாதிரி பரமாத்மாவை தொட்டிங்கனாவே ஒரே ஆனந்தம் தான். அப்ப தூக்கத்துல நமக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. என்ன ஆனந்தம் தெரியுங்களா? பரமாத்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டதுனால தான் ஆனந்தம். ஜீவாத்மா, எல்லா ஜீவாத்மாக்களும் அந்த டீப் ஸ்லீப்ல பார்த்தீங்கன்னா பரமாத்மாவை அடைகிறார்கள், சத்தோடு இணைந்திருக்கிறார்கள். அதனால்தான் அங்க ப்ராப்ளம் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த உபத்திரவமும் இல்லை. எவ்வளோ பெயின்ஃபுல்லா இருந்தாலும் தூங்கிட்டோம் அப்படின்னா ஒன்றும் தெரியல சாமி. எவ்வளோ பெயின் யோசிச்சு பார்த்தா நான் அனுபவிச்சுட்டே இருக்கிறேன். என்ன பெயினோட படுத்தாலும் தூங்குற வரைக்கும் தான் சாமி. தூங்கிட்டீங்க அப்படின்னா ஆனந்தமும் ஆனந்தம். அந்த தூக்கத்துக்கு வெளியில இருக்கிற இந்த தேகத்தோட உபதிரவம் எதுவுமே தெரியறது இல்லை. வெளியில இருக்கிற எந்த ப்ராப்ளமும் இல்லை. பாலிடிக்ஸ் ப்ராப்ளம் இல்லை, கிளைமேட் ப்ராப்ளம் இல்லை, தேகத்தோட ப்ராப்ளம் இல்லை, மானம் அபமானம் இல்லை, லாபம் நஷ்டம் இல்லை, எதுவுமே இல்லை. தூக்கத்துக்குள்ளார போன மாத்திரத்துல ஆனந்தமும் ஆனந்தம். ஏன்னா அந்த நேரத்தில் அப்பொழுது ஜீவாத்மா என்ன பண்றான்? சத்தோட சம்பன்னோபவத்தின நன்றாக இணைந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏவம் அடுத்த சுருதி சொல்லுது. ஏவம் ஸ்வமாயயா ஸ்வமாத்மானம், ஸ்வமாயயா ஸ்வமாத்மானம் மோகயந்தி மோகயன் மோகயன் துவைத்தமாயயா மோகயன் துவைத்தமாயயா. அருமையானது அருமையானது பார்த்தீங்கன்னா சொல்லுது, ஸ்வமாயையா ஸ்வாத்மானம் மோகயன் துவைத்தமாயையா குணாகதம் ஸ்வாத்மானம் லபதே ச ஸ்வயம் ஹரிஹி குணாகதம் ஸ்வாத்மானம் லபதே ச ஸ்வயம் ஹரிஹி. இது ஒரு அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா, மாண்டுக்கிய காரிக்கா பார்த்தீங்கன்னா மாண்டுக்கிய காரிக்கா 2:12 எழுதிங்க. மாண்டுக்கிய காரிக்கா 2:12 இந்த ஸ்லோகத்துக்கு பக்கத்தில் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டி நல்லா இருக்கும். ஏவம் இந்த விதமா. அப்ப யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரே பரமாத்மா தான் என்ன பண்ணார்? எல்லா கிரியேஷன் ஜடமா இருக்கிறது எல்லாத்தையும் படைச்சார். அவரே தான் அதுக்குள்ளார புகுந்திருக்கார். எப்படி சந்திரன் ஜலபாத்திரத்துல எல்லாம் பிரவேசம் பண்ணியிருக்கானோ அதே மாதிரி நம்ம புத்திக்குள்ளாரெல்லாம் நான் ஒரு ஜீவன் இருக்கானே, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அது யாரு? ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் தான். அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கிற பரமாத்மா தான்
எல்லாத்தையும் மாயையை கொண்டு படைக்கிறார். மாயை கொண்டு படைத்து அவரே அதுக்குள்ளார என்ன பண்றார், பிரவேசமும் பண்ணியிருக்கார். அப்ப கேள்வி வருது, இந்த பிரவேசம் பண்ணிட்டு அவர் தான் சம்சாரி மாதிரி, ஐயோ ஐயோ நான் சம்சாரியா இருக்கேன் அப்படின்னு குதிக்கிறார். எல்லாத்தையும் சுகத்தையும் பரமாத்மா தான் ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸா இருந்து மொத்தத்தையும் போகம் பண்றார். அப்போ பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லாம். இங்க ஜீவனும் அவர் தான், முக்தனும் அவர் தான், எல்லாம் வேஷம். ஒரிஜினலா அவருக்கு முக்தனும் இல்லை, சம்சாரியும் இல்லை. அவர் என்ன பண்றாரு, அநேக ஜீவராசிகளா பந்தப்பட்டு சுகதுக்கத்தை அனுபவிக்கிறார். அநேக முக்த புருஷர்களா எதோடையும் சம்பந்தம் இல்லாம பரமாத்ம சுரூபமா இருக்கார். ஒரே பரமாத்மா தான். இந்த ஸ்லோகத்தை சொல்லுது, ஏவம் ஸ்வமாயையா ஸ்வாத்மானம். ஸ்வமாயையானா தன்னையே தான் தன்னுடைய மாயையினால் மோகையன்னு மோகத்தை அடைந்தவரா இருந்து கொண்டு, எதனால மாயையினால மோகத்தை அடைஞ்சவரா அந்த பரமாத்மா இருந்துகிட்டு என்ன பண்றாரு, துவைத்த மாயையா. அந்த மாயா எப்படிப்பட்டதா இருக்கு சுவாமி, அது பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மிகம், துவைத்தம். அது அந்த திரிகுணாத்மிகமா இருக்கிறது என்ன பண்ணுது, நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, துவைத்தங்கள் எல்லாத்தையும். இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய மாயை, தன்னுடைய ஷேடோ மம மாயான்னு கீதால சொல்ற, தன்னுடைய மாயையினாலேயே அந்த மாயையினால மயக்கத்தை அடைஞ்சு இந்த துவைத்தமா இருக்கக்கூடிய மாயையினால குணாகதம், குண ஆகதம், குணத்தோட சேர்ந்து என்ன பண்ணா சுவாத்மானம் லபத்தே, தன்னை பார்த்தீங்கன்னா அனுபவிக்கின்றது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது. ஸ்வயம் ஹரி. யாருப்பா அந்த ஆத்மா, பரமாத்மா அவர் தாங்க, ஸ்வயம் ஹரியாவே இருக்கார். அவர் தான் ஹரி. சதா விஷ்ணுவா இருக்கிற அந்த நாராயணன் தான் பார்த்தீங்கன்னா தானே தன்னுடைய மாயையினால் இதை எல்லாத்தையும் கிரியேட் பண்ணதுக்குள்ளார தானே பிரவேசம் பண்ணி தானே இந்த துவைத்தங்களை எல்லாத்தையும் மோகிச்சு இதுல இருக்கக்கூடிய சுகதுக்கங்கள் எல்லாம் அனுபவிக்கின்றார் அப்படின்னு. இந்த இதை பார்த்தீங்கன்னா அப்படியே மாண்டுக்கிய காரிக்கா ரொம்ப அற்புதமான சொல்லுது ஸ்லோகம். கௌடபாதாச்சாரியர் சொல்ற, கல்பயத்யாத்மனாத்மானம் ஆத்மா தேவஸ்வமாயையா சயேவ புத்தியதே வேதான் இது வேதாந்த நிச்சயா. அருமையான ஸ்லோகம் சொல்றார். ஆத்மனா ஆத்மானம் கல்பயதி ஆத்மா தேவஹா. இந்த தேவன், ஆத்ம தேவன் இருக்கான் பார்த்தீங்களா, தூக்கத்துல இருந்தனே நான் தான் ஆத்மதேவன். இந்த தூக்கத்துல இருந்த ஒன்னா நிம்மதியா சுகமா தானே இருந்தார் சாமி, அப்படியே இருக்க வேண்டியது தானே. நான் தான் இருந்த, போர் அடிச்சுது, எவ்வளோ நேரம் தூங்கிட்டே இருக்கிறது, போர் அடிக்குது இல்லை, நான் தனியா இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, மாயையை கூப்பிட்ட வா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு, யார் மாயா, என்னோட மாயா. தூக்கத்துல இருக்கிறது என்னது ஒன்றுன்னு தெரியல, என் பக்கத்துலேயே தானே இருக்கு. அந்த மாயையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண, கல்பயத்தி ஆத்மனா ஆத்மானம், தன்னையே தான் இந்த மாயையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டேன், அநேகமா கல்பனா பண்ணிக்கிட்டேன். ஒரே ஆள் தானே இருந்தேன். ஒரே ஆள் இருந்தவன் பார்த்தீங்கன்னா வேக்கப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவர்களா இருக்கு, பிடிச்சது பிடிக்காது எல்லாமா. யாருப்பா ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் என் பக்கத்துல இருக்கிற மாயையை வச்சுக்கிட்டு நானே என்னையே பலவாறாக என்ன பண்ணிட்டேன், கல்பனை பண்ணிக்கிட்டேன். நிறைய கேரக்டர் ஆகிட்டேன், கோடிக்கணக்கான கேரக்டர் ஆகிட்டு என்ன பண்றேன், எதனால பண்ணீங்க, சுவமாயையா, என்னுடைய மாயையினால. உண்மையா பொய்யா, பொய், எல்லாம் பொய். நானே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி நானே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் பண்ணி அநேக கேட்கிறேன். நான் தான் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பனாவும் பிரவேசம் பண்ணியிருக்கேன், நான் தான் என்னுடைய சத்ருவாவும் பிரவேசம் பண்ணியிருக்கேன், ஜராசந்தனாவும் நான் தான் இருக்கேன், கிருஷ்ண பரமாத்மாவும் நான் தான் இருக்கேன், எல்லாம் நான் தான் இருக்கேன். இருந்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நானே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சயேவ புத்தியதே பேதான், அந்த நானே தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா பேத வஸ்துக்களையும் பார்த்தீங்கன்னா போகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விதவிதமான போகங்களை நானே. உண்மையா பொய்யா, பொய், மாயையினால் தெரியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா வேதாந்த நிச்சயா, இதுதான் வேதாந்தத்தோட நிச்சயமான ஞானம். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஆத்ம தத்துவம் மாயையினால அநேக விஷயங்கள்ல பிரவேசம் பண்ண மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல எதுவுமே நடக்கவே இல்லை. ஸ்கிரீனுக்கு மேல தெரிகிற கேரக்டர் மாதிரி. ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கு உள்ளாரையும் புகுந்து ஹீரோவா, ஹீரோயினா, வில்லனா, காமெடியனா எல்லாமா பார்த்தீங்கன்னா இருக்கிறது எது, ஸ்கிரீனும் அந்த பிரகாசம் இருக்குல்ல, அந்த பிரகாசமும் தான். மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒரே பிரகாசம் தான், இருக்கிறது ஒரே ஸ்கிரீன் தான்.
இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அநேக கேரக்டர் ஆகி அநேக சுகதுக்கங்களை அனுபவிக்கிற மாதிரி ஸ்கிரீன்ல எப்படி தெரியுதோ அதே மாதிரி தான் இந்த லோகத்துல வெறும் சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய நான் அப்படின்றது தான் எல்லா கேரக்டரா இருந்துகிட்டு எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கு. புத்தி வந்துச்சுன்னா விவேகம் பண்ணி பார்க்க முடியும், முக்தனாயிரலாம். ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது, குணாகதம் சுவாத்மானம் லபத்தே ச ஸ்வயம் ஹரி. ஹரி பாத்தீங்கன்னா சுயமா தன்னுடைய மாயை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணுகின்றார். வாஸ்தவத்தோடு எல்லாத்தையும் ஏகோ போக்தா. அதாவது நான் இந்த ஸ்லோகம் சொன்னல உங்களுக்கு என்னது, ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம் 25 பலஸ்ருதியில 25வது சொன்னோம் பாத்தீங்களா. என்னது, ஏகோ விஷ்ணு மகத் பூத்தம் பிருத்தக் பூத்தானி அநேகஷக த்ரீன் லோகான் வியாபிய பூத்தாத்மா புங்தே விஸ்வபுகவ்யயா. என்னது, ஸ்கிரீன் தான் ஹீரோ பண்ற டூயிட் பண்றது, ஹீரோயின் பண்ற டூயிட்டையும் அனுபவிக்கிறது அந்த ஸ்கிரீன் தான். அந்த ஸ்கிரீன் தான் வில்லனா இருந்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கெட்டதையும் பண்ணுதை அனுபவிக்குது. பாப்பியாவும் அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு, புண்ணியாத்மாவும் அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு, குழந்தையாவும் அதுதான் இருக்கு, ராட்சசனாவும் அதுதான் இருக்கு, தேவனாவும் அதுதான் இருக்கு, எல்லாமே அதுதான் இருக்கு, காமெடியனாவும் அதுதான் இருக்கு. அதே மாதிரி அப்ப யாருப்பா போக்தா அப்படின்னா அந்த ஒரே ஸ்கிரீன் தான் போக்தா. அதே மாதிரி ஒரே வியாபக தத்துவமா இருக்கிற விஷ்ணு தான் என்ன பண்றார், எல்லா பூத்தங்களா இருந்துகிட்டு விதவிதமா மாயினால் ஆகி எல்லாத்தையும் போகம் பண்றவரா இருக்கார். வாஸ்தவத்தை போகம் நடக்குதா? போகம்லாம் ஒண்ணு நடக்கவே இல்லை. ஸ்கிரீன் போகம் பண்ணிச்சா? இல்லை. ஸ்கிரீன்ல இருக்கிறவங்களாவது போகம் பண்ணாங்களா? இல்லை. எண்டு கார்டு போடுற வரைக்கும் தான் தெரியுது. எண்டு கார்டு போட்டோன்னா டும் முடிஞ்சு போச்சு, ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒண்ணுமே அவ்வளவுதான். அப்ப இது வரைக்கும் நடந்தது சினிமால பார்த்ததெல்லாம் எல்லாம் பொய் சுவாமி. அதே மாதிரிதான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் வெறும் மாயையினால தெரிகின்றது. இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்பித்தமா சொன்னீங்கன்னா ஒரே பரமாத்மா தான் எல்லாத்தையும் பலவித ரூபங்கள்ல இருந்து போகம் பண்ணிக்கிட்டு இருக்கார் சொல்லியாச்சு. ததா அது போலவே க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி, கீதால இருக்க ஸ்லோகத்தை சொல்றார். க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வக்ஷேத்ரேஷு பாரத 13ல 2வது ஸ்லோகம். ஈஸ்வரனை எப்படி அறிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் எல்லா தேகத்திலையும் அவர் தான் அறிபவனாக இருக்கின்றார். மனசுக்கு சொல்லுது, மனசுதான் ஜீவாத்மா, ரிஃப்ளெக்ஷன். மனசை பார்த்து நீங்க சொல்லணும், இந்த மனசு புத்தியில இருக்கிற அறிபவன் ஒருத்தன் இருக்கானே, அந்த அறிபவன் வேற யாரும் இல்லை மனசே, அந்த அறிபவன் பரமாத்மா. அப்ப மனசை என்ன பண்ணணும், அந்த பரமாத்மான்ற அறிபவனிடத்திலேயே ஸ்திரப்படுத்தணும். இதான் ஞானம். சதா பாத்தீங்கன்னா மனதை ஆத்ம சம்ஸ்த மனக்கிருத்வா நகிஞ்சிதபி சிந்தையத், கீதால சொல்லியிருக்குல்ல 6வது அத்தியாயத்துல. அப்ப அதே மாதிரி இந்த மனசை பாத்தீங்கன்னா சதா அந்த திரஷ்டாலேயே நிக்கணும். ஏன், அந்த திரஷ்டா தான், சாட்சி தான் பாத்தீங்க அப்படின்னா பரமாத்மா. அப்போ பரமாத்மா எப்படி இருக்கார், க்ஷேத்திரஜனா இருக்கார். க்ஷேத்திரஜனா க்ஷேத்திரத்துக்குள்ளார, சரீரத்துக்குள்ளார புத்தியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறிபவரா இருக்கார். அவரை நான் என்று அறிந்து கொள்வாயாக. பரமாத்மா யாரு, க்ஷேத்திரஜன், சாட்சி. நம்மெல்லாம் சாட்சியா இல்லாம நம்ம என்ன பண்றோம், அந்த விஷயங்களோட சம்பந்தப்பட்டுக்கிட்டே இருக்கும். தேகம் மனசு புத்தியோட சம்பந்தம் வந்துடுது நமக்கு. ஆனா உள்ள இருக்கிற சாட்சி பாத்தீங்கன்னா எதோட சம்பந்தம் இல்லாம வெறும் திரஷ்டாவா இருக்கிறது. அந்த திரஷ்டா தான் பரமாத்மான்னு அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கீதால சொல்றது அடுத்தது, உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி 15வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகத்துல சொல்லுது. 15:10 பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, உத்கிராமந்தம் ஸ்திதம் வாபி 15வது அத்தியாயத்துல 10வது ஸ்லோகம். ரொம்ப அருமையான ஸ்லோகம் பாத்தீங்கன்னா இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் பாத்தீங்கன்னா எது போகுது அப்படின்னா என்னது, இந்த தேகம், இந்த தேகத்துல இருந்து பிராணன் வியோகமாகுது. அந்த சமயத்திலையும் ஸ்திதம் வாபி, இப்ப பிராணனும் கான்சியஸ்னஸும் இப்ப இருக்கு தேகத்துல. இந்த இருக்கும் போதும், பிராணனும் ஜீவனும் இருக்கும் போதும், கிளம்பும் போதும், உத்கிராமந்தம் குஞ்சானம் வா, போகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும், குணான்விதம் குணங்களோடு சேர்ந்து இருக்கும் போதும், 3 குணங்களோடு சேர்ந்து இருந்துகிட்டு இந்த தேகத்திலிருந்து கிளம்பும் போதும், இந்த தேகத்துல இருக்கும் போதும், இந்த தேகத்துல இருந்துகிட்டு விஷயங்களை அனுபவிக்கும் போதும், விமூடா நானு பஷ்யந்தி. அந்த ஸ்லோகம் ஃபுல் ஸ்லோகம் என்னது, விமூடர்கள் முட்டாள்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்றது இல்லை, அந்த பரமாத்மாவை அறியறது இல்லை. பஷ்யந்தி பஷ்யந்தி ஞான சக்ஷுஷக. யாரு பார்க்கிறா அப்படின்னா, ஞான கண்களை உடையவர்கள் அந்த பரமாத்மாவை பார்க்கிறார்கள். ஞானக்கண்ணுன்னா என்ன சாமி, இப்ப நம்ம உங்களுக்கு அதுதான் கொடுத்துட்டு இருக்கோம். கண்ணு திறக்கிற வேலை தான் இப்ப பண்ணிட்டு இருக்கோம்.
சிரவண மனனம் என்ன தெரியுங்களா? கண்ணு திறக்கிற வேலை. இந்த சிலைக்கெல்லாம் கண்ணு திறப்பாங்க தெரியுங்களா? என்னங்க ஆச்சரியம்! ஐயோ, நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான்லாம் பார்த்துருக்கேன். நான் மகாராஷ்டிராவில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிக்ஷைக்கு கூப்பிட்டாங்க. பரதேசியாக இருக்கும்போது சாப்பாடு போட்டால் போயிடுவோம்ல, சாப்பாடு தானே, சோறு கண்ட இடம் சோறு நமக்குலாம் பரதேசியாக இருக்கும்போது. ஒரு கோயில் இது சாமி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நீங்கள் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னு போயிட்டேன். எனக்கு போனால் ரொம்ப ஆச்சரியம். நான் என்ன உட்காந்து என்ன பண்ணுறேன், ருத்ரம் சொல்ல சொன்னாங்க. நான் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் சாமி. எனக்கு ரொம்ப நாள் கழித்து மைக்கு பிடிச்சி ருத்ரத்தை நல்லா சொல்லி ருத்ரெலாம் சொன்னால் ரொம்ப சந்தோஷம். நல்ல அபிஷேகம்லாம் நடந்துகிட்ருக்கு. சின்ன ஒரு சிவலிங்கம் வச்சு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய மூர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கண்ணு திறக்கிறத பார்த்துருக்கேன். அந்த மகாராஷ்டிராவில் திறக்கும்போது அங்கே ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. கண் திறக்கும் போது எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடியை, ஒரு சின்ன கண்ணாடியை வந்து பார்த்திங்கன்னா முகம் பார்க்குற கண்ணாடியை வச்சு அந்த மந்திர பிரயோகம் பண்ணுறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்குங்க. எதுவும் மேஜிக்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இவங்க ஏதாவது சும்மா ஏதாவது சித்தி வேலை மாதிரி எதையாவது ட்ரிக்ஸ் ஏதாவது பண்ணுவாங்களான்னு. கரெக்டாக அந்த கண்ணை திறக்கிறாங்க. திறக்கும் போது அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா பட்டுன்னு தெரிச்சுதுங்க. அப்படி பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருக்கேங்க. பக்கத்தில் ரொம்ப இங்கே அவர் கண்ணாடி வச்சுருக்காரு, நான் இங்கே கீழே இருக்கேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேராக அந்த விக்கிரகத்துக்கு நேராக கண் திறக்கிறார். கண் திறந்தோன கண்ணாடி பட்டுன்னு வெடிச்சு. நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது பாருங்கள். பிரத்யட்சமாக நீங்கள் போனீங்கன்னா, எங்கேயாவது போனீங்கன்னா பார்க்க முடியும். நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய ஒரு கோயில் 2 கோயிலில் இல்லை, நிறைய இடத்துல இதை பண்ணுவாங்க, பார்க்கலாம். நல்ல பிரயோகம் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா டக்குன்னு அந்த கண் திறக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதாகிடும். அதே தான் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? நமக்கெல்லாம் கண்ணை திறக்கிறேன் நான். கண்ணு திறக்கிற வேலை தான். விமூடா நானு பஷ்யந்தி. முட்டாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் இல்லாதவர்கள், நான் வேற இது வேறன்னு பிரித்து பார்க்க முடியாதவர்கள் அந்த பரமாத்மாவை அறிவதில்லை. அதே நேரத்தில் நல்லா அந்த ஸ்ருதியெல்லாம் கேட்டு விசாரம் பண்ண தெரியும், உள்ளுக்குள்ளார இருக்கிற பார்க்கிறவன் தான் பரமாத்மா. ஞானம் என்ற கண்களால், ஞான சக்ஷுஷா பஷ்யந்தி, ஞானம் என்ற கண்களால் பார்க்கின்றார்கள். எல்லா காரியம் நடக்கும் போதும், இந்த ஜீவன் மேலே கிளம்பும் போதும், ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதும், அதே நேரத்தில் வந்து எல்லாத்தையும் போகம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும், நான் பார்ப்பவன், அந்த பார்ப்பவன் தான் பரமாத்மா அப்படின்னு பார்க்க வேண்டும். சொல்லியாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீதால 15:10 இருக்கு. சரி, ஏன் சாமி அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிய மாட்டேங்குது? அப்போ பரமாத்மா உள்ள இருக்காருன்னா எல்லாத்துக்கும் தெரிய வேண்டியது என்ன? எப்படி தெரியாமல் போச்சு? அஜ்ஞானேனாவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. கீதால 5:15 சொல்லியிருக்கு. கீதால 5வது சாப்டர்ல இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டினா, நாதத்தே கஸ்யசித் பாப்பம் நச்சைவ சுக்ருதம் விபுகு அஜ்ஞானேனாவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹா. பகவான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த புண்ணியத்தையும் ஸ்வீகாரம் பண்ணுறதில்லை, எந்த பாப்பத்தையும் அவர் எடுத்துக்கொள்வதில்லை. நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பேதத்தினால உள்ள பரமாத்மா வெறும் அறிவா இருக்கார் அப்படின்னு தெரியாம, வெறும் கான்சியஸ்னஸா பரமாத்மா இருக்காருன்னு தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நிறைய அபிஷேகங்களும் ஆராதனைகளும் பேத புத்தியோட இருந்து பண்றோம். பேதத்தோட பண்ணக்கூடாது, அபேதத்தோட பண்ணணும். பேதத்தோட பண்றோம், அதனால என்ன பண்றோம்? பகவான் நம்ம பாப்பத்தெல்லாம் எடுத்துருவார்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பண்ற புண்ணிய கர்மத்தெல்லாம் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார் அப்படின்னு நினைக்கிறோம். வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மா புண்ணியம் பாப்பம் ரெண்டுத்தையும் அவர் எதையுமே எடுத்துக்கிறது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்ம ஞானம் என்ன இருக்கு? அஜ்ஞானத்தினால மூடப்பட்டதா இருக்கு. இருக்கிறது ஒரே கான்சியஸ்னஸ் தான்னு தெரியாம நம்ம என்ன பண்ணுறோம்? ரிஃப்ளெக்ஷன்னான்னு நினச்சிக்கிட்டு நான் பிரம்மம்னு தெரியாம என்ன பண்ணுறோம்? நிறைய கர்மங்களை பண்ணி நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவா. என்னை ஜீவனா நினச்சிக்கிட்டு மயங்கி போய் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேகத்துக்கு நடக்கிறது எல்லாத்தையும், பொய்யான தேகத்துக்கு நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நான் பார்க்குறேன். சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவ்யக்தாதி விசேஷாந்தம் அவித்யாலக்ஷணம் ஸ்மிருதம். இன்னைக்கு பாட்டம் போயிட்டு இருக்கா? நம்ம யோக சூத்திரத்தில் பாடத்தில் பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம்? அவித்யானா என்னது? விசேஷ அவிசேஷ லிங்கமாத்திர அலிங்கானி குணப்பர்வாணி. யோக சூத்திரத்தில் 2வது பாதம் 19வது சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதுதான் இந்த இப்போ கொட்டேஷனில் வருது. அவ்யக்தாதி எங்கேருந்து ஆரம்பிக்குது? அவ்யக்தத்துக்கு என்ன பேர்? அலிங்கம்னு பேர். அவ்யக்தத்திலிருந்து எது உண்டாச்சு? லிங்கம்னு சொல்லக்கூடிய மகத்து உண்டாச்சு. மகத்திலிருந்து எது உண்டாச்சு? அப்படின்னா அகங்கார தத்துவம் உண்டாச்சு. அகங்கார தத்துவத்திலிருந்து எது உண்டாச்சு?
அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கார தத்துவத்துல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள் உண்டாச்சு. பஞ்ச சூக்ஷ்ம தன்மாத்திரைகள்ல இருந்து என்ன உண்டாச்சு? மனசு உண்டாச்சு. பஞ்ச ஞானேந்திரியம் உண்டாச்சு. பஞ்ச கர்மேந்திரியம் உண்டாச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்னது? மொத்தம் 16 விசேஷங்கள். 6 பஞ்ச தன்மாத்திரைகளும் ஒரு அகங்கார தத்துவமும் அவிசேஷம்னு பேரு. அந்த 6ல இருந்து அவிசேஷத்திலிருந்து விசேஷம் எது அப்படின்னா பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஒரு மனசு 11 பிளஸ் பஞ்ச மகா பூத்தங்கள் 5, மொத்தம் 16 தத்துவங்கள் விசேஷங்கள்னு பேரு. இந்த விசேஷங்களோட எது அப்படின்னா எண்டு அப்படின்னா அது காஷ்டாம் அனுபவத்தின் கீதால பாஷ்யத்தில் எழுதியிருந்தார். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வமா அதுதான் ஆயிருக்கு. பிரம்மாண்ட அனந்த பிரம்மாண்டமா விசேஷங்கள். அப்ப அவித்யால ஆரம்பிச்சு இந்த உலகத்துல கிரியேஷன்ல எதையெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் விசேஷம்னு பேர். அவித்யால இருந்து மகத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவிசேஷங்களா அகங்கார தத்துவமும் பஞ்ச தன்மாத்திரைகளும் அவிசேஷம். அவிசேஷத்திலிருந்து விசேஷங்களா பஞ்சமகாபூதம், பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஒரு மனசு, மொத்தம் 16 தத்துவங்கள் விசேஷம். அந்த பஞ்சமகா பூத்தங்கள்ல இருந்து தான் இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியே கிரியேட் ஆயிருக்கு. இது கண்ணியமா வேற தத்துவங்களே இல்லை அப்படின்னு அந்த சாங்கியத்துல யோகத்திலையும் சொல்லுவோம். அதுதான் இங்க சொல்லுது. எது வரைக்கும்னா அவித்யால ஆரம்பிச்சு விசேஷ பரியந்தம். இது எல்லாம் பாத்தீங்கன்னா அவித்யா லட்சணம் ஸ்மிருதம். இது எல்லாம் அவித்யாக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? திருஷ்யம். திருஷ்யம்னா என்னது? திரிகுணாத்மகம், பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம் திருஷ்யம். பூத்தேந்திரியாத்மகம் திருஷ்யம் சொல்லியிருக்கோமா? 18வது சூத்திரம் 2:18 யோக சூத்திரத்துல சொன்னது அதேதான் இங்க. இது மொத்தமும் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மொத்தமும் பார்ப்பவனுக்கு அந்நியமா இருக்கிற மொத்தமும் பாத்தீங்கன்னா அவித்யில இருந்து உண்டானது, அவித்யா மயம் இது எல்லாம் அப்படின்னு ஸ்மிருதம் நினைக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஆசீதிதம் தமோபூதம். எதெல்லாம் இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி இருந்துச்சோ, தூக்கத்துல கிரியேஷன் காலையில் தான் வேக்கப் ஆகும்போது, தூக்கத்துக்கு முன்னாடி என்ன சாமி இருந்துச்சு? வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்னவா இருந்துச்சு? இப்போ நம்ம பார்க்குறோமே இதெல்லாம் என்னவா இருந்துச்சு? ஒன்றும் தெரியல. என்னவா இருந்துச்சு? ஒன்றும் தெரியல. ஒன்றும் தெரியலன்னா ஏன்? இருட்டா இருந்துச்சு. இருட்டில் தானே ஒன்றும் தெரியாது. அப்ப தூக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கிரியேஷனுக்கு முன்னாடி இப்ப நம்ம பாக்குற இந்த ஜெகத்தெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆசீத் இதம் தமோபூதம். தமோபூதம் இதம் தமோபூதம் ஆசீத். இது எல்லாம் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கிரியேஷன்ல எதெல்லாம் பார்க்கிறோமோ இதெல்லாம் விசேஷம்னு பேரு. இந்த விசேஷங்கள் எல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய வெரைட்டியா நம்ம பார்க்கிறோமே இந்த உலகம். இது எல்லாம் டீப் ஸ்லீப்ல இல்ல அப்படின்னா இந்த கிரியேஷன் உண்டாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா வெறும் தமோபூதமா, வெறும் இருட்டா, ஒன்னும் தெரியல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு. அப்போ இது எல்லாம் உண்மையா சுவாமி? வேக்கப் ஆயிடணும்னு இதெல்லாம் தெரியுதா சாமி? நான் இல்ல சாமி, ஒண்ணுதான் சாமி. என்னன்னு கேட்டீங்கன்னா நான் சுகமா இருந்தேன் பாத்தீங்களா, என்னோட சுகஸ்வரூபம் நான் மட்டும்தான், கான்சியஸ்னஸ். இதுக்கு பக்கத்துல இந்த தமோபூத்தமா இருக்குல்ல, இருட்டா இருக்கிற அவித்யா, ஒன்னும் தெரியல. இருட்டுல இருந்து உண்டானது எல்லாம் எப்படி இருக்கும்? இருட்டா தான் இருக்கும். இருட்டுல இருந்து உண்டானதெல்லாம் இருட்டு தான். அஜ்ஞானத்துல இருந்து உண்டானதெல்லாம் அஜ்ஞானம் தான். மாயையிலிருந்து உண்டானதெல்லாம் மாயை தான். அப்ப எனக்கு பக்கத்துல இருக்கிற இந்த மாயையில இருந்து தான், அவித்யால இருந்து தான் இந்த மொத்த என்டையர் சிருஷ்டியே கிரியேட் ஆயிருக்கு. அப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மாயை. வாஸ்தவத்துல அதுக்கு இருப்பு இருக்கா? அதுக்கெல்லாம் இருப்பு இல்லை சுவாமி. வெறும் ஒரே ஒரு வஸ்து, இருக்கிற வஸ்து, இருப்புள்ள வஸ்து, ஒரே ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் தான். எது? இந்த நான் ஒரே ஒரு எக்ஸிஸ்டன்ஸா இருக்கிறது. மீதி இருக்கிறதெல்லாம் மாயாமயம். அப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாம் என்னப்பான்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் சும்மா பேருக்கு இருக்கு. ஒரே ஒரு தங்கம் மட்டும்தான் இருக்கு. நாம ரூபம் எல்லாம் பொய். சட்டி பானை எல்லாம் பொய். அப்ப சட்டி பானை அப்படின்றதெல்லாம் வெறும் நாமரூபம். அப்ப எது சத்தியம் அப்படின்னா வெறும் மிருத்திகா இத்தியேவ சத்தியம், மண்ணு தான் சத்தியம். அதே மாதிரி நான் இருப்புள்ளவன், எனக்கு மேல தெரியறது எல்லாம் நாம ரூபம், இது எல்லாம் அவித்யாமயம். அப்போ மந்திரம் சாந்தோக்கியத்துல இருக்க மந்திரம் சொல்லுது, என்ன சொல்லுது அப்படின்னா வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்தியம். வாக்குக்காக, விவகாரத்துக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்ம் கொடுத்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். பேர் வச்சதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அதுவாயிடுவேனா? அதுவாலாம் ஆக முடியாது. இருக்கிறது மிருத்திகா, மண்ணு தான் இருக்கு. மண்ணுக்கு மேல இருக்க சட்டி பானை எல்லாம்
பொய்யானது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தோக்கியம் சொல்லுது. அப்ப இருக்கிறது ஒரே தத்துவம் தான், நான்ற கான்சியஸ்னஸ். அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பொய், ஜீவர்களும் பொய், எல்லாம் பொய், இருக்கிறதெல்லாம் தெரியுது அப்படின்னு முடியும். மீதி என்னமோ நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண. ஹரி ஓம் ஜி.